தமிழ்ச்சங்கம் மதுரையும் சென்னை அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் தென்கிழக்காசியாவில் தமிழர் ஆட்சியும் பண்பாட்டு பரவலும் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கத்தின் 4வது நாள். 3 நாட்கள் மிக சிறப்பான உரைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வு இன்று காந்தியின் பிறந்த தினத்தில் நடைபெறுவது மிகவும் சிறப்பாக ஒன்றாக இருக்கின்றது. இந்நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கும் உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் முனைவர் ப. அன்புச்செழியன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். வணக்கம் ஐயா. அரண் தமிழ் அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் அம்மா. இந்நிகழ்வில் சிங்கப்பூர் தமிழர்களின் புலம்பெயர்தல் குறித்து நம்மிடையே உரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்றார் சிங்கப்பூரை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் ரா. விமலன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பிலும் அரண் தமிழ் அறக்கட்டளையின் சார்பிலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. விமலன் ஐயா அவர்களை பற்றி குறிப்பிடும் போது பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சிறந்த ஆசிரியருக்கான விருதினை பெற்றவர். சிங்கப்பூர் தேசிய தின அதிபர் விருதினையும் பெற்றவர். தேசிய நிலையில் நல்லாசிரியர் விருதுகளை பெற்றவர். படைப்பிலக்கியத்திலும் பல பரிசுகளை தனக்குரியதாக ஆக்கிக் கொண்டவர். 2 நூல்கள், 16 ஆய்வு கட்டுரைகள் என பல வெளியீடுகள் கண்டவர். தேசிய நிலை மற்றும் உலகளாவிய நிலையில் நடைபெறும் கருத்தரங்களில் சிறப்பாக பங்காற்றி சிறப்பித்தவர். நம்முடைய தமிழ் குரல் நிகழ்வில் கூட ஐயா அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு சிங்கப்பூர் தமிழர்களின் புலம்பெயர்தல் குறித்து உரையாற்றி சிறப்பிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர் ஆட்சியும் பண்பாடும் குறித்த இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு என்னை பேச அழைத்தமைக்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். அவ்வகையில் முதற்கண் உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் அன்புச்செழியன் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் தொடர்பு கொண்டு பேச அழைத்த அரண் தமிழ் அறக்கட்டளையினுடைய தலைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஜான்சி ராணி அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிட்-19 சூழல் இந்த உலகையே புரட்டி கொண்டு இருக்கின்ற இந்த சூழல்ல மானுடத்தின் இயல்பு வாழ்க்கை மாற்றி அமைந்திருக்கின்றது போதிலும் மொழி மற்றும் இலக்கியம் மீதான ஆர்வமும் அதனுடைய வெளிப்பாடும் சற்றும் குறையவில்லை, சூடுபிடித்துத்தான் இருக்கிறது என்பதுதான் விந்தையிலும் விந்தை. இணைய ஊர்தியில் தமிழன்னை நாளும் வசந்த உலா வந்து கொண்டுதான் இருக்கிறாள். இதற்கு இன்றைய நிகழ்வு கட்டியம் கூறுகிறது. இன்று என்னுடைய தலைப்பானது சிங்கப்பூர் தமிழர்களுடைய புலம்பெயர்வு. அவர்கள் பேசும்போது வரலாற்று பின்னணியில் இருந்தால் பரவாயில்லை என்று என்னிடம் பிரியா கிருஷ்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில இந்த தலைப்பை நான் இந்த புலம்பெயர்வு என்று கொடுக்கலாமே, வரலாற்று பின்னணி இக்கால வரைக்கும் லேசா தொட்டு போறதான் ஒரு சாத்தியப்படும் என்று கூறி தமிழர்களின் புலம்பெயர்வு எப்படி சிங்கப்பூருக்கு இருந்திருக்கிறது என்பதை பற்றி பேசுறேன். இதற்கு முன்பு 15-16 நாட்களுக்கு மேல சிங்கப்பூரை பற்றி பல அலசல்கள் மதுரை தமிழ் கூடல் நிகழ்வுல பங்கேற்றிருக்கு. இருந்தாலும் புதிதாக ஏதாவது இந்த பகுதியில் சொல்ல முடியும், புலம்பெயர்தலை பற்றி கூறலாம் என்ற ஒரு சிந்தனை இருந்தனால் இந்த தலைப்பிற்கு நான் ஒப்புக்கொண்டேன். அந்த வகையில் இப்பொழுது உரையை தொடர ஆரம்பிக்கின்றேன். இன்றைய பகிர்வானது இந்த 6 நிலைகள்ல நான் வடிவமைச்சிருக்கேன். சிங்கப்பூரை பற்றிய அறிமுகமும், புலம்பெயர்வு என்ற ஒரு விளக்கத்தையும், குடிபெயர்வு என்றால் என்ன என்பது குறித்த ஒரு தெளிவையும், தொடக்க காலத்துல சிங்கப்பூருக்கான புலம்பெயர்வும், அதற்கு அடுத்து சிறிது வளர்ச்சி அடைந்த நிலையில புலம்பெயர்வும், இறுதியாக எழுச்சி நிலை காலமாகிய தற்காலத்துல புலம்பெயர்வு எப்படி இருந்திருக்கிறது என்ற போக்கில் என்னுடைய இன்றைய படைப்பு அமைகிறது. முதற்கண் சிங்கப்பூரை பற்றி ஒரு சிறு முன்னோட்டம் தெரியும். இது முன்பே நான் சொன்னதான், இருந்தாலும் தெரிந்து கொள்ள புதியவர்களுக்காக ஒரு அந்த பின்னணி, வரலாற்று பின்னணி தெரிந்தால்தான் ஓரளவு தகவல்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு சாத்தியமாகும் என்பதால் இதை இணைத்திருக்கிறேன். ஆகவே மிகச்சிறிய ஒரு சிறிய புள்ளி என்று சொல்வார்கள். பரப்பளவு என்பது 774 சதுர கிலோமீட்டர் தான். மக்கள் தொகை 5.7 மில்லியன், 5.7 மில்லியன் தான் இருக்கிறார்கள். இதுல 4 இன மக்கள், சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், யுரேஷியர்கள் என்று, அதிலும் தமிழர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 3 விழுக்காடு, 3.3 விழுக்காடு தான் இருக்கிறோம். இந்த அடிப்படையில இந்த பின்னணியை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த வரலாற்று பின்னணி அடிப்படையாக கொண்டு நம்முடைய இந்த பகிர்வை
கண்ணோட்டமிடுவது அவசியமாகும். இங்கு பல இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், விரேசியர்கள் என்று. அதுபோல மதங்களும் பல இன பல்லின சமூகமாக வாழக்கூடிய ஒரு தேசமாக சிங்கப்பூர் திகழ்கிறது. வீடமைப்பு பேட்டைகள் கூட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சீனர்களுக்கு இத்தனை விழுக்காடு, மலாய்க்காரர்களுக்கு இத்தனை விழுக்காடு, இந்தியர்களுக்கு இத்தனை விழுக்காடு என்று அந்த பாகுபாட்டின் அடிப்படையில் தான் குடியமர்த்தப்படுகின்றனர். ஆகவே அது எதிலும் ஒரு ஒழுங்குமுறை இருப்பதை சிங்கப்பூர் நாட்டில் காண முடிகிறது. அதுபோல சிங்கப்பூர் தமிழை பொறுத்தவரையும் சிங்கப்பூரில் ஒரு ஆட்சி மொழி அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பது யாவரும் அறிந்த ஒன்று. அந்த அளவில் பார்க்கின்ற போது இங்கு 4 அதிகாரத்துவ மொழிகள், அதாவது ஆட்சி மொழிகள் இருக்கின்றன. எந்த ஒரு அரசு ஆணைகளாயினும் சரி, விளம்பரங்களாயினும் சரி, 4 மொழிகளிலும் இடம்பெறுகிறது. அதில் தமிழும் இடம்பெற்றுள்ளது நமக்கெல்லாம் பெருமகிழ்வு அளிக்கிறது. ஆங்கிலம் என்பது முதல் மொழியாக சிங்கப்பூரில் எடுத்தாளப்பட்டுள்ளது. பெரும்பான்மையினர் சீன இனத்தவர்களாக இருந்தாலும் கூட ஆங்கிலம் வர்த்தக மொழியாக இங்கு சிங்கப்பூருடைய வளர்ச்சி அடையக்கூடிய போக்குக்கு தேவை என்பதால் ஆங்கிலத்தை இந்த வர்த்தக மொழி, அலுவலக மொழியாகவும், பள்ளிகளில் பயிற்றக்கூடிய மொழியாகவும், ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடைய தொடர்பு மொழியாகவும் ஆங்கிலத்தை வைத்துள்ளனர். சிங்கப்பூர் என்பது ஒரு தொடக்க காலத்தில் ஒரு சிறு மீன்பிடி கிராமமாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த இடத்தை கண்டுபிடித்தவர் இந்த ராஃபல்ஸ் பெருமகன். இவர் இந்த இடத்தை கிழக்கிந்திய கம்பெனியுடைய வாணிப ஸ்தலமாக உருவாக்குவதற்காக ஆழமான கடற்பரப்பு இருந்ததனால் இந்த இடத்தை தெரிவு செய்தார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூர் என்பது மக்கள் வளத்தை மூலதனமாக கொண்டு முன்னேறியுள்ள நாடு என்பதை முதற்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மக்கள் வளம் மட்டும்தான், இயற்கை வளம் என்பது இங்கு இல்லை. அந்த அடிப்படையில் மக்கள் வளத்தை மூலதனமாக கொண்டு சிங்கப்பூர் வளர்ந்த நாடாகவும் தன்னை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாடாகவும் விளங்கி இருக்கிறது. பொருளாதார வளத்திலும் முன்னேறி இருக்கிறது. சிறந்த தொழில்நுட்ப நகரம் என்ற பெயரையும் பெற்று தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுகின்ற நகரமாக காட்சியளிக்கின்றது. பாதுகாப்பான ஒரு அமைதி பூங்காவான நாடாக சிங்கப்பூர் இருப்பது பெருமை அளிக்கிறது. ஆகவே மொத்தத்தில் முதல் உலகத்தர நாடுகளின் வரிசையில் சிங்கப்பூர் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான சான்றுகளையும் உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம், வங்கி பரிவர்த்தனைகளில் முதலிடம் என்று பல நிலைகளில் முதலிடம் வைக்கக்கூடிய போக்கினை பார்க்க முடியும். அதற்கு இந்த சான்றாக இந்த படங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப புலம்பெயர்தல், சிங்கப்பூரை பற்றி பார்த்தோம். அடுத்தது புலம்பெயர்தல். அந்த புலம்பெயர்தல், குடியேறுதல் ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கிறது. ஆனால் ரெண்டை ஒன்றாக இணைத்து கொண்டு சிலர் இருக்கிறார்கள். ஆகவே இதை ரெண்டும், இந்த புலம்பெயர்தல் என்றால் என்ன என்பதை, குடியேறுதல் என்ன என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவை முதல்ல வச்சுக்கிறது பெற்றா இருக்கும். ஆகவே புலம்பெயர்தல் என்பது காலங்காலமாக தாம் வாழ்ந்த ஒரு வாழ்விடத்தை விட்டுவிட்டு வேறோர் புவியியல் பகுதிக்கு, வேறோர் இடத்திற்கு செல்வதை புலம்பெயர்தல் சொல்லுவாங்க. இவ்வாறு புலம்பெயரக்கூடியது 2 நிலையில் அமைஞ்சிருக்கு. தனி மனிதராக ஒருவராக புலம்பெயர்ந்து போவது, அல்லது ஒரு கூட்டமாக புலம்பெயர்ந்து போகக்கூடிய நிலை. இதை நம்ம சங்க இலக்கியங்கள்லயே இந்த புலம்பெயர்தல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆட்டுப்படை நூல்கள்லாம் நீங்க பார்க்கலாம். அதுபோல தொல்காப்பியர் ஓதல் பகையை தூதி பிரிவை என்று பிரிவை பற்றி சொல்லுகின்ற போது இந்த புலம்பெயர்வுக்கான அடிப்படை அங்கேயே இருக்கிறது. ஆகிய புலம் என்ற சொல் என்று பார்க்கின்ற பொழுது பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் இருக்கிறது. இதற்கு மதுரை தமிழ் பெயர் அகராதி பல பொருள்களை தருகிறது. அதுபோல கந்தையாவுடைய செந்தமிழ் அகராதி வேறு சில பொருள்களை தருகிறது. வயல், இடம், திக்கு, புலனுணர்வு, அறிவு, வேதம் என்று வேறு பல பொருள்களை சொல்கிறது. நடைமுறையில நாம் புலம் என்பதற்கு இடத்தையும் திசையையும் குறிப்பதாக பொருள்கள் நாம் கொண்டுள்ளோம். அதன் அடிப்படையில் தான் வடபுலம், தென்புலம் முதலிய சொற்கள் வழக்கில் இருக்கிறது. இது முறையே வட திசை, தென் திசை ஆகியவற்றை குறிக்கின்றன என்பது உண்மை. ஆகவே மனிதன் தொடக்க காலத்தில் இருந்தே கூட்டமாக புலம்பெயர்ந்து சென்றான். பாணர்கள், விரலியர் இதெல்லாம் கூட்டம் போறதை பார்த்துக்கிட்டு சங்க இலக்கியங்களை பார்க்க முடியாது. அதுபோல பறவை விலங்குகள்ல கூட உணவிற்காகவும், நீருக்காகவும், வாழிடங்களுக்காகவும், தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காகவும் இயற்கையாகவே இடம்பெயரக்கூடிய போக்கு இருக்கிறது. ஆகவே
இதன் அடிப்படையில் உயிரினங்கள்ல புலம்பெயர்தல் என்பது இயற்கையான ஒரு நிகழ்வு என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பறவைகளை கூட வேடந்தாங்கல் பறவைகளுடைய சரணாலயத்திற்கு பல நாட்டு பறவைகள் இங்கே தங்கி தனது இனத்தை விருத்தி செய்து கொண்டு மீண்டும் தன்னுடைய இருப்பிடங்களுக்கு செல்கின்றது. ஆகவே புலம்பெயர்தல் என்பது பெரும்பாலும் மீண்டும் சென்று திரும்புதல் என்ற நிலையில தான் அமையும். புலம்பெயர்தல் என்பது ஒரு இழிவான போக்காதான் கருதப்படுகிறது. கடாரம் கொண்டவன் கூட அந்த நாட்டுல இருக்க விரும்பல. ஆகவே எவ்வளவுதான் மீண்டும் தன் தாய் நாட்டிற்கு திரும்புவதாகத்தான் இந்த புலம்பெயர்தல் பழங்காலத்துல இருந்திருக்கு. ஆகவே சில சமயத்துல புலம்பெயர்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளில் தங்கக்கூடிய சூழலும் ஏற்படுவது உண்டு. சரிங்களா? ஆனால் இந்த பறவைகள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா புலம்பெயரக்கூடிய போக்கு இன்று காணப்படுகிறது. இங்க சாப்பாடு கிடைக்கலாம், அங்க சாப்பாடு கிடைக்கலாம். இப்படி போகின்ற பொழுது மனிதர்களுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த புலம்பெயர் ஒரு நாடு விட்டு, இப்ப இந்தியா விட்டு சிங்கப்பூர் வருது, சிங்கப்பூர் விட்டு அமெரிக்கா, இப்படி பலருடைய வாழ்க்கை. அதாவது அமெரிக்காவுக்கு செல்வதற்கு ஒரு மாற்று வழி எது கிடைக்குதோ அந்த நாடுகளுக்கு சென்று திரும்ப புலம்பெயர்தல் என்பது தொடர்ந்து ஒன்று உயிரினங்கள்லயும் குறிப்பாக மனித இனத்துல இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. அப்ப இருக்கக்கூடிய புலம்பெயர்தல் தற்காலிகமாக புலம்பெயர்வதும் நிரந்தரமாக புலம்பெயர்வது என்ற இரண்டு நிலைகள் அமைகிறத பார்க்க முடியும். இந்த தற்காலிகத்துல புலம்பெயர்தல் என்பது தாங்கள் வணிகத்தின் பொருளது ஏதாவது காரணமாக சில பொருட்களை ஓரிரு காலில் விட்டுட்டு மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி ஒரு நாட்டுக்கு போய் சம்பாதிச்சு மீண்டும் திரும்பி வர்றதை சொல்லலாம். சில சமயத்துல அங்கேயே அந்த நாட்டுடைய சூழலோ அல்லது வாணிபத்துடைய பெருக்கமோ நன்றாக இருக்கின்றதோ அங்கே தங்கக்கூடியது நிரந்தர புலம்பெயர்வு என்று சொல்றாங்க. ஆகவே நாம் முன்பு குறிப்பிட்டது போல தொல்காப்பியர் காலத்திலேயே இந்த புலம்பெயர்வுக்கான களம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறப்ப ஓதல் பகையை தூதி வைப்பே. ஆகவே கல்வி காரணமாகவும் போர் எடுத்து செல்வதன் காரணமாகவும் தூது செல்வல் காரணமாகவும் இந்த புலம்பெயர்தல் நிகழ்ந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த புலம்பெயர்கள் எல்லாம் தொல்காப்பியர் காலத்திய புலம்பெயர்கள் எல்லாம் தற்காலிகமானவையாகத்தான் இருந்திருக்கின்றன. ஆகவே அதுபோல முல்லைப்பாட்டு, நிலநல்வாடை போன்றவையும் புலம்பெயர்தலை அழகாக நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்க முடிகிறது. அது சங்க இலக்கியத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த தற்காலிக புலம்பெயர்வுக்கும் நிரந்தர புலம்பெயர்வுக்குமான உதாரணங்கள் அழகா சொல்ல முடியும். விஸ்ராந்தையார் சோழ நாடு சென்று தன்னுடைய நண்பன் கோப்பெருஞ்சோழன் இறந்த இடத்துல போயிட்டு உதிரக்கிறது ஒரு நிரந்தரமான புலம்பெயர்வு. ஆகிய பாண்டிய நாட்டிலிருந்து அப்படியே சோழ நாட்டுக்கு சென்று நிரந்தரமாக அங்கு உயிர் விடுவது நிரந்தர புலம்பெயர்வுக்கான உதாரணமாக இருக்கிறது. அதுபோல பாரியுடன் வசித்து வந்த அவருடைய புலவர் கபிலர் என்ன பண்றார், சரியா, அவருடைய பாரி இறந்த பின்னாடி அவருடைய மகளை மனமடித்து கொடுத்து விட்டு மீண்டும் பரம்பு மலைக்கே வடக்கிருந்து உயிர்ந்த செய்தியை நாம் காண முடிகிறது. ஆகவே இது தற்காலிக ஒரு காரண நிமித்தமாக போய்விட்டு மீண்டும் விடுவது அந்த காரியம் வெற்றியானவுடன். ஆகவே சங்க இலக்கியத்திலேயே இந்த தற்காலிக புலம்பெயர்வுக்கும் நிரந்தர புலம்பெயர்தலுக்குமான சான்றுகள் இருக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப குடியேறுதல். ஆகவே புலம்பெயர்தல் என்பது தற்காலிகமாக நிகழக்கூடியது. இந்த குடிபெயர்தல் என்பது திட்டமிட்டே நடைபெறுவதுதான் இந்த குடிபெயர்தல். ஒரு பகுதியிலிருந்து, அதாவது புவியியல் ரீதியாக மற்றொரு பகுதிக்கு ஒரு குறைந்த காலத்திற்கோ அல்லது நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாக வாழக்கூடிய நோக்கில் செல்லக்கூடியதாக திட்டமிட்டு இடம்பெறுவதாகத்தான் குடியேறுதல் அமைகிறது. அவ்வாறு குடியேற செல்கின்றவர் தனியாக செல்வது மரபாகவும் அல்லது குடும்பத்தோடு வாழ்வது இன்னொரு நிலையாக மொத்தத்துல குடும்பத்தோடு பெயர்ந்து வாழக்கூடிய நிலைதான் குடியேறுதல்ல முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே அங்கே நிலையாக தங்குதல் அல்லது ஒரு இடத்துல போய் தங்குறது என்ற அடிப்படையில குடியேறுதல் அமைகிறது. அடுத்தது, ஆகவே புலம்பெயர்தல் குடிபெயர்தலுக்கான விளக்கம் பார்த்தோம். இப்பொழுது சிங்கப்பூருக்கு தமிழர்கள் வந்த அந்த புலம்பெயர்வை நான் 3 நிலைகள்ல, தொடக்க காலம், வளர்ச்சி காலம், ஒரு எழுச்சி காலம் என்ற நிலையில 3ஆக பாகுபடுத்தி அதை அமைச்சிருக்கோம். இப்ப முதல்ல சிங்கப்பூருடைய வரலாற்றை, தொடக்க காலத்துல தமிழர்களுடைய புலம்பெயர்வு இருந்துச்சா இல்லையா என்பதற்கான வரலாறு. சிங்கப்பூர் ஒரு குடியரசு நாடு என்பதை நாம் முதல்ல இங்க தெரிஞ்சுக்கணும்.
அதற்கென்று சில வரலாற்று சில பேர் இந்த வரலாறு சிங்கப்பூர் சிறிய நாடு பெரு வரலாறு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு பெரிய வரலாறு இருக்கிறத பார்க்க முடிகிறது. 14ஆம் நூற்றாண்டுல சுமத்ராவுடைய சன்னில உத்தமா என்ற ஒரு மன்னர் இந்த தீவுக்கு வந்து ஒதுங்குறார். அவர் சிங்கத்தை போல ஒரு மிருகத்தை பார்க்கிறார். இதை சிங்கம் என்று நினைத்துக் கொண்டு அதில் சிங்கப்பூரான பெயர் வச்சார். ஆகவே இந்த சிங்கப்பூர் என்ற பெயர் வருவதற்கு இந்த சன்னிலா உத்தமாவுடைய வருகை ஒரு காரணம். அதுபோல விஜய ராஜகுமாரன் தமிழ் பெயராகவே இருக்கு பாருங்க. படகு சுவையார் இங்கு செய்து வருகின்ற பொழுது இந்த தீவை பார்த்து கையசைத்து போனான். சும்மா கையசைக்கவில்லை, இங்கிருந்த ஒரு விலங்கை பார்த்து, அதிசய விலங்கை பார்த்து கையசைத்து போனான். ஆகவே அதனாலதான் அதற்கு சிங்கமாக இருக்கும் என்று சொன்னால்தான் சிங்கப்பூர் என்று பெயர் உண்ட என்ற வரலாறு உண்டு. இந்த சிங்கப்பூருக்கு பழைய பெயர் இருப்பதாக, சிங்கப்புரம் என்ற பெயர் இருப்பதாக பேராசிரியர் முனைவர் சின்னப்பனையா அவர் குறிப்பிடுகிறார் அவருடைய கருத்துல. அதை பார்க்கின்ற பொழுது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலனுடைய முற்பிறவியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு ஊரினுடைய பெயராக சிங்கப்புரம் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய சிங்கப்புரமும் இன்றைய இந்த சிங்கப்பூரும் பெயரளவில் ஒத்து வந்திருக்கிறதுனால தமிழர்களுக்கும் சிங்கப்பூருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை நம்ம ஒருவாறு ஊகிக்க முடியும். அதையும் தாண்டி பாருங்க, கடாரம் கொண்ட சோழ மண்டலத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இது இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியாவும் என்ற வரலாறும் சிங்கப்பூருக்கு தமிழர்களுடைய புலம்பெயர்வைக்கு சான்றாக அமைவதை காண முடிகிறது. ஆகவே சிங்கப்பூரை அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூரை ஆட்சி செய்த முதல் அரசன் திரிபுவனா. இவர் ராஜேந்திர சோழனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த முன்னோர் என்று கருதப்படுகிறது. இதை மலேசியாவுடைய வரலாறு எழுதப்பட்ட அந்த சுவடியில் காணப்படுகின்றது. அதுபோல 14ஆம் நூற்றாண்டுல தமாசிக் என்ற பெயர் கொண்டிருந்த இந்த நகரமானது சுமத்ராவில் இங்கு வந்த ஸ்ரீ விஜய பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்ற செய்தியும், ஆசியாவில் ஒரு முக்கிய வர்த்தக மையமாக திகழ்ந்தது என்பதையும் மலாய் மக்களுடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. 15ஆம் நூற்றாண்டில் தான் இந்த தமாசிக் என்ற நகருக்கு சிங்கப்பூரா என்ற பெயர் சூட்டப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழர்கள் சிங்கப்பூருடன், தமிழ்நாட்டிற்கும் சிங்கப்பூருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறத ஒரு சில சான்றுகள் இந்த ராஜேந்திர சோழன் வரலாறு, சிலம்புடைய செய்தி, அந்த மன்னரை பற்றி கூறப்பட்ட மன்னருடைய பெயர், இவை எல்லாம் சிங்கப்பூருக்கும் தமிழருக்குமான தொடர்பை, அந்த புலம்பெயர்வு இருந்திருத்தலை எடுத்து காட்டுகிறது. இப்ப அடுத்தது வளர்ச்சி காலம் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடக்கத்தில் சிங்கப்பூரை கண்டுபிடித்த ராஃபல்ஸ் அவர்கள் 1819 கிழக்கிந்திய கம்பெனியுடைய வர்த்தக நிலையமாகத்தான் சிங்கப்பூரை உருவாக்கினார். அவர் உருவாக்குகின்ற அந்த காலத்திலிருந்தே இந்தியர்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனாலதான் தமிழ் அன்றிலிருந்து இன்று வரை நிலை பெற்றிருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ராஃபல்ஸ் காலத்திலிருந்தே சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. நாகப்பட்டினத்துல ஒரு தகவல் மையம் கூட அவர் அமைச்சதா செய்தி. அதன் அடிப்படையில் இந்திய சிப்பாய்களையும் பல உதவியாளர்களையும் இவர் இங்கு அழைத்து வருகிறார். அதுபோல இவர் வந்த பொழுதே ஸ்ரீ நாராயண பிள்ளை பினாங்கை, மலேசியா சேர்ந்த பினாங்கை சேர்ந்த வர்த்தகர் சிங்கப்பூருக்கு வருகிறார். அவர்தான் முதல் வந்த தமிழராக கருதப்படுகிறார். அப்புறம் ஆங்கிலேயருடைய ஆட்சி மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்ட சூழல்ல தமிழர்கள் பெரும்பான்மையோர் சிங்கப்பூருக்கு அழைத்து வரப்பட்டனர். சாலைகள் அமைப்பதற்கும், ரயில் போக்குவரத்து அமைப்பதற்கும், துறைமுகத்தை நவீனமாக்குவதற்கும், ரப்பர் தோட்டங்களில் பணியாற்றுவதற்கும் என்று பல நிலைகள்ல இந்த தொழிலாளர்களாக இங்கு அழைத்து வரப்பட்ட சூழல் காணப்படுகிறது. மேலும் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற தொழிலாளர்கள் மட்டுமல்லாது வணிகர்களும் இந்தியாவிற்கு வர சிங்கப்பூரை நோக்கி புலம்பெறக்கூடிய சூழல் இருந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவிற்கு தேவையான நறுமணப் பொருளை இறக்குமதி செய்வதற்கு தமிழ் வணிகர்கள் இங்கு செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கைதிகள், அந்தமான் கைதிகள் கூட தமிழ்நாட்டிலிருந்து கைதிகளை இங்கு வேலையாட்களாக கொண்டு வருகின்றன. அது 1825ஆம் ஆண்டு எடுக்கிறது. அதுபோல சுமத்ராவில் இருந்த குற்றவாளிகளையும் இங்கு சிங்கப்பூர் மலாக்கா பகுதிகளுக்கு கொண்டு வருகின்றனர்.
அவ்வாறு சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்ட இந்தியர்கள் என்பது பெரும்பான்மை தமிழர்கள் என்று இருப்பதனால அதை பிரித்து சொல்லவில்லை. இந்தியர்கள் என்று ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பால் சிங்கப்பூரை உருவாக்கி இருக்கிறார்கள். பல வேலைகள், அடிப்படை வேலைகளில் அவருடைய நெடுஞ்சாலைகள் அமைப்பது, துப்புரவு பணிகளில் ஈடுபடுத்துவது, சதுப்பு நிலங்களை தூர்த்து பாலங்கள் கட்டுதல் போன்ற நாட்டு நிர்மாண பணிகள்ல தமிழர்களுடைய, அதாவது இந்தியர்களுடைய ஈடுபாடு அதிகம் என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். அதுபோல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1828 சிங்கப்பூர்ல முதல் இந்து கோயிலான மாரியம்மன் கோயிலை குற்றவாளிகளாக, கைதிகளாக அழைத்து வரப்பட்டவர்களே அமைத்தனர் என்பது உண்மை. அதுபோல மாரியம்மன் கோயில் காணப்படக்கூடிய அந்த தமிழ் கல்வெட்டுல கடலூரை சேர்ந்த சேஷாலம் பிள்ளை அவர் ராமருடைய திருவடிக்கு நன்கொடை அளித்த செய்தியும் இடம்பெறுகிறது. ஆகவே தமிழர்களுக்கும் சிங்கப்பூருக்கும் புலம்பெயரக்கூடிய சூழலும் வாய்ப்பும் இடம்பெற்றிருந்தது என்பதை நாம் இதன்படி தெரிந்து கொள்ளலாம். ஆகவே 1800 ஆண்டிலிருந்து சிங்கப்பூரில் குடியேறி தமிழர்கள் அந்த 90ஆம் ஆண்டுல ஓரளவில் பெருகி இருப்பதை காண முடிகிறது. அதன் அடிப்படையில் மலேசியாவிலிருந்தும் தமிழர்கள் சிங்கப்பூருக்கு வர தொடங்கினர். 1913ஆம் ஆண்டளவில் 3 மடங்காக அந்த எண்ணிக்கை பெருக்கெடுக்க தொடங்கியது. குறிப்பாக சில சிங்கப்பூரில் பணிபுரிபவர்களுக்கு சில உரிமைகளையும் சலுகைகளையும் அளிக்கப்பட்டது. அதனால் தமிழர்கள் மிகுதியாக சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்து குடியேற கூடிய சூழல் ஏற்பட்டது. இங்கே படத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கைதிகளாக பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு வந்த குடியேறிகள் வேலைக்காரர்கள், வர்த்தகர்கள் போன்றவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வருகிறது. சிங்கப்பூருக்கு மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் வந்தது. அதுபோல வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்றால் ராஃபிள்ஸுடைய அந்த அரசாட்சி கொள்கையானது அதற்கு வாய்ப்பளித்தது. அதற்கு இடமளித்ததன் காரணமாகத்தான் அதிகமான வேலைக்காரர்களும் வர்த்தகர்களும் இங்கு வர தொடங்கினர். அதில் தமிழர்களுடைய எண்ணிக்கை உச்சம். அதன் அடிப்படையில ஆங்கிலோ டச்சு உடன்படிக்கை 1824 ஏற்பட்டது. இது தமிழருடைய புலம்பெயர்வுக்கு, குடியேற்றத்திற்கு முக்கியமான காரணம் என்று சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் பாருங்க, 1860களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து சுமார் 15,000 கைதிகள் இங்கு வந்துள்ளதாக, நாட்டு நிர்மாணத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறது. இதில் சிலர் மட்டுமே, அதாவது 10% விழுக்காட்டில் மட்டுமே தன்னுடைய தண்டனை காலம் ஒழிந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். அது அவர்களாக சென்றுள்ளனர். அதில் பலர் உள்ளூர் குடும்பவாசிகளாக மாறுகின்றனர். அப்படி மாறுகின்ற பொழுது இந்த மலாய் பெண்களையும் தன்னோட வந்த கைதிகளை சேர்ந்த பெண்களையும் திருமணம் செய்து கொண்டு இங்கு வாழ்க்கை. அதனால தமிழருடைய எண்ணிக்கை பெருக்கெடுக்க தொடங்கியது. குடியேற்றமானது சிங்கப்பூர்ல புலம்பெயர்ந்த அந்த மக்களுடைய எண்ணிக்கை பெருக்கெடுக்க தொடங்கியது. மேலும் சோழ மண்டல பகுதிகளிலிருந்து தமிழர்கள் பலரையும் இங்கு பல்வேறு பணிகள் செய்வதற்காக அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் எல்லாரும் இங்கே தங்கி வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இவர்களை சோழ மண்டலத்தில் சோழியர் என்றனர். அதனால இன்றும் கூட அதன் நினைவாக சோழியர் தெரு என்ற பெயருடைய தெரு ஒன்று இங்கு இருப்பதாக வரலாறு கூறுகின்றது. அப்புறம் இந்திய கைதிகளை நாட்டு நிர்மாண பணியில் ஈடுபடுத்தினோம் என்று முன்பு குறிப்பிட்டோம். ஆகவே 10% கைதிகள் இந்தியாவுக்கு திரும்பி செல்கிறார்கள். அந்த கைதிகளுக்குள்ளேயே திருமணம், பிற இந்தியர்களை திருமணம் செய்வது, மலாய் மக்களோட திருமண உறவு வைத்துக் கொள்வது என்ற எண்ணிக்கை வந்தனால தமிழர்களுடைய, புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய எண்ணிக்கையும் இங்கு உயரத் தொடங்கியது. அவ்வாறு 1871 இந்தியர்களுடைய எண்ணிக்கை 11,000ற்கு மேற்பட்டதாக உயர்ந்ததை சொல்றோம். ஆகவே இந்தியர்கள் என்று சொல்லும்போது தமிழர்களுடைய எண்ணிக்கை விழுக்காடானது அதிகம் என்பது. இவ்வாறு தமிழர்கள் பாதுகாவலர்களாகவும் கைதிகள் என்ற இரு நிலையில தான் இங்கு வாழ்ந்ததை தொடக்கத்துல பார்க்க முடிகிறது. அடுத்தது கைதிகள் பல திறன்களை, இவர் கைதிகளாக வந்தவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக தங்களிடம் பல திறன்களை, இன்னைக்கெல்லாம் சொல்றோம் ஸ்கில் ஃபியூச்சர்லாம் என்று பல திட்டங்கள் வந்து, ஆகிய பல மல்டி டாஸ்கிங்காக பல திறன்களை வளர்த்து கொண்டனர். அதனால அவங்களுக்கு பல நல்ல வேலைகளும் கிடைத்தன. அடிப்படைகளை விட்டுட்டு உயர் பணிகளும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சன. உதாரணம், அவங்க பல வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. வேட்டைக்காரர்களாகவும், தீயணைப்பாளர்களாகவும், தாதியர்களாகவும், சாலை பணியாளர்களாகவும், கட்டுமான ஊழியர்களாகவும்,
அச்சகத்துறை தொழிலாளராகவும் இந்தியர்கள் பணிபுரிய, அதாவது தமிழர்கள் பணிபுரியக்கூடிய சூழல் சிங்கப்பூரில் வளர்ந்தது. ஆகவே புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இது மாதிரியான வேலை வாய்ப்புகள் சிங்கப்பூரில் அன்று இருந்த நிலையை காண முடிகிறது. இதனால இன்று இருக்கக்கூடிய பொது பயணீட்டு கழகம் என்று சொல்லக்கூடிய பொது பயணீட்டு துறையானது மேம்பாடு அடைவதற்கும் அது ஒரு வரலாறாக உருவாவதற்கும் தமிழர்கள் வழியமைத்தனர் என்பது குறிப்பிட தகுந்த செய்தி. அதுபோல தொழில் நிமித்தமாக வந்தவர்களில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். அவர்கள் கொடுக்கல் வாங்கல் தொழில் நடத்த இங்கு வந்தாங்க. அதுபோல இலங்கை தமிழர்களும் இங்கு பல்வேறு அலுவலக பணிகளுக்காக இங்கு அழைத்து வரப்பட்டு அவர்களை ஈடுபடுத்தினார்கள். அதுபோல தோட்டங்களில் வேலை செய்வதற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்களை கூலிகள் என்றே அழைத்து வந்தனர். இவர்கள் பெரும்பாலும் இந்திய ஊழியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவ்வாறு வருகின்ற அந்த ஊழியர்கள் ஒப்பந்த முறையிலும் கண்காணி முறையிலும் இந்திய குடிநுழைவு முறை போன்ற பல முறைகளை சில நிபந்தனைகளோட அழைத்து வரப்பட்டனர். எங்கு என்றால் மலேசியாவிற்கும் சிங்கப்பூர் பகுதிகளுக்கும் வேலை செய்வதற்கு அழைத்து வரப்பட்டனர். ஆகவே குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் இந்தியாவுடைய எண்ணிக்கை பெருகலானது. ஆகிய மலாய் நாட்டில், மலேசிய நாட்டில் இந்திய குடியேறிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட சூழல்ல இந்த குடிநுழைவு தமிழர்கள் புலம்பெயரக்கூடிய அந்த சூழலானது ஓரளவு பாதிப்படைந்தது. அதற்கு பிறகு சிங்கப்பூர் மலேயாவுடன் அந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர் மலேயாவுடன் இணைந்திருந்தது என்பதையும் இங்கே நான் குறிப்பிட வேண்டும். 1960களுக்கு பிறகுதான் சிங்கப்பூர் வந்து சுதந்திரம் அடைகிறது பின்னாடி குறிப்பிடுகிறது. அதுவரை மலேயாவோடு தான் சிங்கப்பூர் இணைந்திருந்தது வரலாறு. அதுபோல இந்த 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்தாங்களா இல்லையாங்க ஒரு கேள்வி எல்லாம். பெண்களும் வந்தனர். பால்மரக்காட்டில் அகிலனுடைய நாவலை படித்தால் அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆகவே அதனுடைய பெண் தொழிலாளிகள் எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்காங்க, எப்படிப்பட்ட வன்முறைகளுக்கெல்லாம் பாலியல் கொடுமைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருந்த அந்த பால்மரக்காட்டினை நான் அழகாகவே எடுத்துக்க மலேசிய தோட்ட தொழிலாளிகளை பற்றி. ஆகவே 19ஆம் நூற்றாண்டில் பெண் தொழிலாளிகளாக பெண்கள் வளரப்பட்டுங்க. திருமணம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமண நிமித்தமாக இன்றும் கூட இது தொடர்ந்து இருக்கு. பெண்கள் இந்திய தமிழகத்திலிருந்து பெண்களை திருமணம் சொல்லக்கூடிய பெண் பார்த்து அவருடைய திருமணத்திற்காக இங்கே அழைத்து அப்படியே குடிபெயர்ந்து வரக்கூடிய புலம்பெயர்வுல குடிபெயரவே செய்யக்கூடிய சூழ்நிலை சரி. ஆகவே இங்கு வந்த தமிழர்கள் தன்னுடைய உறவு வந்து அருந்து போயிடலாம், தொப்புள் குடி உறவானது அருந்து போய்விடாமல் இருக்க அங்குள்ள பெண்களை இங்கு மனமுடித்து இங்கு குடியுரிமை பெற செய்து பலர் அவ்வாறுதான் இன்றும் இந்த மரபு இருக்கிறத பார்க்க முடியுது. உதாரணமா சிங்கப்பூருடைய வளர்ச்சியில தமிழர்களுடைய பங்கு அதிகம்னு சொல்லலாம். அவ்வாறு தாய் மண்ணை விட்டு வந்த பல இனங்களுள் தமிழர்கள் குறிப்பிட தகுந்தவர்கள். இங்கு இந்தியர்கள் என்பதும் தமிழர்களுடைய பெரும்பான்மை என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கான். அவ்வாறு வந்தவர்கள் பாதுகாப்பு பணியெல்லாம் சிப்பாய்களாக வந்திருக்கிறார்கள். அந்த சிப்பாய்கள் எல்லாம் பெங்கால் ரெஜிமெண்ட், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்ற 2 அமைப்பிலிருந்து வந்தவர்களாக இந்த ராஜேஷ் பாபு என்ற சரித்திர நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். அதுபோல இவ்வாறு சிப்பாய்களாக வந்தார். அடுத்து தொழிலாளர்களாக வந்த இந்தியவர்கள் தமிழர்கள் பெரும்பாலோர் தென்னிந்தியாவிலிருந்து தான் அழைத்து வரப்பட்டனர். ஒரு சிலர் வங்காளிகள், மற்றவர்கள் எல்லாம் வெங்காளிகளாக பெங்காலில் இருந்து வரப்பட்ட வங்காளிகளாக இருக்கின்றவர இந்தியர்களாக இருக்கிறார்கள். அதுபோல வணிகர்களாக அல்லது வர்த்தகர்களாக வந்தவர்கள் பெரும்பாலும் காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர், பாண்டிச்சேரி போன்ற அந்த துறைமுக பகுதிகளில் இருந்த தமிழர்கள் என்று சொல்லலாம். அவங்க தான் பெரும்பாலும். இன்றும் கூட அந்த எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கிறது. அதுபோல கைதிகளாக வந்த பெரும்பாலும் ரப்பர் தோட்டங்களில் பணிபுரிவதற்கும் அந்த முக்கிய சாலை பணி போன்றவற்றை ஈடுபடுத்துவதற்கும் தான் இந்த கைதிகளாக வந்தோர் நாட்டு நிர்மாணத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டனர். அதுபோல உத்தரப்பிரதேசத்திலிருந்து பல வந்து தொழில் செய்வதற்காக இங்க வந்திருக்க பல இந்தியர்கள் தொழில் செய்ய வந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அவ என்ன தொழில் செஞ்சிருக்காங்கன்னா பால் தொழில் செஞ்சிருக்காங்க, பால் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. ஆகவே அவங்க வந்து 1950களில் பார்க்கின்ற போது செம்பமாங் பகுதியில சொந்தமாக மாட்டு தொழில்களை அமைத்து பால் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. சைக்கிள்களே போயிட்டு பால் வியாபாரம் செய்ய வீடுகளுக்கு மக்களுக்கு பாலை விற்பனை செய்து வந்திருக்காங்க. அதுபோல சிராங்கூன் சாலையில பால், தயிர் போன்றவை விற்பதற்கான கடைகள் நிறைய இருந்த செய்தியும் கூறப்படுகிறது. பின்னாளில்
சிங்கப்பூர் நகர சீர்திருத்தம் காரணமாக 1960களுக்கு பிறகு பால் வியாபாரமானது தடைபட்டது. மேலும் சுகாதார காரணங்களும் ஒரு காரணம். இன்னொன்று இதனால அந்த பால் பண்ணைகள் மூடப்படுதல். சிங்கப்பூர்ல உயிரினங்கள் வளர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுகாதாரம் சிறு நாடாக இருக்கனால நோய் பரவல் அதிகமாக இருக்கும் என்பதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனால் கோழி வளர்ப்பதோ ஆடு வளர்ப்பதோ மாடு வளர்ப்பதோ இங்கு இல்லை. அதனால பால் பண்ணைகள் மூடப்பட்டது. இன்றைய நிலையில 2-3 மாட்டுப் பண்ணைகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் ஒதுக்குப்புறமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றும் அதனால எந்த உயிரினங்களும் இங்கு வளர்ப்பார்கள். காக்கைகள் கூட இங்கு வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. காக்கைகளை சுட்டு விடுவார்கள். எச்சம் போடும், சுகாதாரம் கெட்டுவிடும் என்பதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. சுகாதார காரணங்களால் இவ்வாறு பால் பண்ணைகள் மூடப்படுவது நோய் பரவலை தடுப்பதற்காக. அடுத்தது இவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழர்கள் வங்காளிகள் எல்லாம் புலம்பெயர்ந்து வந்திருக்கப்போ தமிழர்களை பற்றிய பின்னணி இந்தியர்கள் நிலையை நான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது தமிழர்கள் பெரும்பான்மை என்பது நம்ம சொல்லணும். அந்த அடிப்படையில சரி நாகப்பட்டினம் போன்ற துறைமுகங்கள், இந்த காரைக்கால் போன்ற துறைமுகங்கள் அதிகமான தமிழர்கள் அப்பதான் அங்க கப்பல் போக்குவரத்து அதிகமா இருந்தனால அதிகமான தமிழர்கள், அதாவது தென்னிந்திய தமிழர்கள் இந்த கூலி தொழிலாளர் வந்தது ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தி. அப்புறம் இவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பெரும்பாலும் இங்க புலம்பெயர்ந்த நாட்டுடைய சூழல்ல வாழ்ந்தாலும் கூட அவர்களுடைய உணர்வுகளானது எப்போதும் தமிழகத்தையே சார்ந்து இருந்த நிலையை பார்க்க முடிகிறது. 1950களுக்கு பிறகு தமிழகத்துல திராவிட இயக்கத்துடைய செல்வாக்கு சிங்கப்பூர் தமிழர்களிடம் காணப்படுகிறது. தந்தை பெரியாருடைய போராட்டங்களுக்கு சிங்கப்பூர் மலாய தமிழர்கள் ஆதரவு அளித்ததை பார்க்க முடிகிறது. இன்றும் கூட பெரியார் பெயரில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு திராவிட இயக்கத்துடைய தாக்கம் சிங்கப்பூரில் அன்று இருந்தது. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன் ஆகியோருடைய பேச்சுகள், மேடை பேச்சுகள் எல்லாம் இங்கு விரும்பப்பட்டிருக்கின்றன. ஆகவே உடலால் இங்கு வாழ்ந்தாலும் உயிரால் அங்கு இணைந்திருந்த நிலையை காண முடிகிறது. ஆகவே தமிழ் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்தியாவுடனான தொடர்பை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். திரும்பியும் மீண்டும் இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்பதான அவருடைய நோக்கமா இருக்கு. அது சிங்கப்பூருக்கு தமிழகத்தின் அந்த காலத்துல 2 கப்பல்கள் வந்தன. ராஜிதா, ஸ்டேட் ஆஃப் மதராஸ் 2 கப்பல் வந்துச்சான். அதுல பத்திரிகைகள் 2 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கு. அதுல வரக்கூடிய பத்திரிகைகளுக்காக தமிழர்கள் காத்து கிடந்தக்கூடிய நிலையும், அவ்வாறு கிடைத்த பத்திரிகைகளை தாங்கள் படிப்பது ஒன்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும், மாலை நேரங்கள்ல ஒன்று கூடி அரசியல் விவகாரங்களை அலசி ஆராய்வதுமாக இருந்திருக்கூடிய ஆகவே அந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த வேகமானது மக்களிடம் சிங்கப்பூர் தமிழர்கள் இருந்திருக்கிறது. புலம்பெயர்ந்து வந்தாலும் தாய்மண்ணை மறக்காத, தாய்நாட்டு அரசியலை மறக்காத சூழலை இங்கு பார்க்க முடிகிறது. அதுபோல நாட்டுப்பற்று மிக்க தமிழர்களாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருந்திருக்கிற பார்க்க முடிகிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடைய போராட்டம் சிங்கப்பூர்லையும் தமிழர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். தமிழ் கவிஞர்களுடைய தேசபக்தி பாடல்கள் இங்கு சிங்கப்பூர் தமிழர்களிடம் செல்வாக்கு பெற்றிருப்பதையும் பார்க்க முடிகிறது. மேலும் இன்னும் குறிப்பிடத்தகுந்த செய்தியாக சொல்ல வேண்டும் என்றால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவு அளித்து வந்தே மாதரம் என்ற முழக்கவரியோடு ஒரு இயக்கத்தில் தேசிய இராணுவ இயக்கத்தில் சேர்ந்து பல பதவிகளையும் இங்குள்ள தமிழர்கள் பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்குமான புலம்பெயர்வு தமிழர்களிடம் அதிகம் இருப்பதற்கு பல காரணங்கள் சொல்லலாம். முதல் காரணமாக சொல்லும்போது இந்தியாவுக்கு அருகில் இருந்துதான் முக்கியமான காரணம். நான் இங்கு வந்ததே அதுதான் முக்கியமான காரணம். நான் வீட்டுக்கு ஒருவன். மற்ற அயல் நாடுகளை விட இந்தியாவிற்கு சிங்கப்பூருக்கு வருவது 3 மணி நேர கால அவகாசத்தில் பயணம் இருக்கும் என்ற ஒரு காரணம்தான் என்னுடைய பெற்றோர் இங்கு வர சொன்னது. இல்லாவிட்டால் என்னை இங்கு அனுப்பியிருக்க மாட்டார். அதுபோல் திறமையின் அடிப்படையில் எல்லா வேலைகளும் இங்கு வழங்கப்படுகிறது. படிப்பாயினும் சரி, வேலை வாய்ப்பாயினும் சரி, தொழில் செய்வதாயினும் சரி, ஒரு விதமான சட்டம் ஒழுங்குமுறைகள், நேர்மையான அரசியல் அமைப்பு போன்றவைதான் சிங்கப்பூருக்கு அதிகமானவர்கள் புலம்பெயர்வதற்கு காரணம். இதற்கு தமிழர்களும் விதிவிலக்கல்ல. இவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களுள் பெரும்பான்மையினர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒரு காலகட்டத்தில் கைதிகளாக, தோட்ட தொழிலாளிகளாக, கட்டட ஊழியர்களாக, சிப்பாய்களாகத்தான் சிங்கப்பூருக்கு வந்தனர். இந்த நிலை அடுத்து வரக்கூடிய எழுச்சி காலத்தில் மாற்றம் அடைகிறது. தமிழர்கள் இன்று தொழில்நுட்பத்துறை வல்லுநர்களாகவும், கல்வியாளர்களாகவும், தொழில் அதிபர்களாகவும் வீடு நடை போடக்கூடிய சூழல் இன்று மாறி இருக்கிறது. திறனாளர்களாகத்தான் இது மாதிரி திறனாளர்களாக வரக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை இன்று அதனுடைய விழுக்காடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முக்கிய துறைகளில் எல்லாம் தொழில்நுட்பத்துறையை தமிழர்கள் தங்கள் கைவசமாக்கி இருக்கின்றனர் என்பது இங்கு குறிப்பிட வேண்டும். இங்கு 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை மற்றும் தொழில் செய்வதற்காகவும் வசதியான வாழ்வோராகவும் இருப்பது தமிழர்களுடைய புலம்பெயர்வால் அவருடைய வாழ்க்கை முறையில் முன்னேற்றம் இருப்பதை காண முடிகிறது. இவ்வாறு தமிழர்கள் சிங்கப்பூருக்கு ஆற்றிய பெரும் பங்கின் காரணமாகத்தான் சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அது தமிழர்கள் சிந்திய வியர்வை துளிகளுக்கு கிடைத்த வெகுமதி என்று கூட நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லலாம். இத்தருணத்தில் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அமரர் லீ குவான் யூ அவர்கள் செய்த தொண்டினை இங்கு குறிப்பிட வேண்டும். சிங்கப்பூர் 1965 ஆகஸ்ட் 7ஆம் நாள் மலேசியாவிலிருந்து பிரிந்து முழு உரிமை உள்ள சுதந்திர நாடாக மாற்றம் பெறுகிறது. அவ்வாறு சுதந்திரம் பெற்ற சிங்கப்பூருடைய வளர்ச்சியில தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான பங்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் திரு லீ குவான் யூ நவீன சிங்கப்பூரின் பிதாமக என்று போற்றக்கூடிய அமரர் லீ குவான் யூ அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை இங்கு குறிப்பிடுகிறேன். பலர் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி இருக்கிறது, அதுபோல இந்திய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று, தமிழ் ஆட்சி மொழியாக இருப்பதில் முறையில்லை என்று கூற, அப்போது அவர் கூறிய ஒரு வாசகம், இங்கு பலர் சிங்கப்பூருக்கு வாழ வந்தார்கள், தமிழர்கள் மட்டுமே சிங்கப்பூரை வாழ்விக்க வந்தவர்கள் என்று கூறினார். ஆகவே இது தமிழர்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான இடத்தையும் தமிழ் மொழிக்கு அதனால் கிடைத்த பெருமையும் நாம் இன்று பார்க்க முடியும். ஆட்சி மொழி அந்தஸ்தும் இதுதான் காரணம் என்பதை இங்கு நாம் குறிப்பிட வேண்டும். ஆகவே மேலும் இவர் இங்கு ஏழைகளாக, உழைப்பாளிகளாக, நாட்டு நிர்மாணத்தை பங்காற்றியவர்களாக வந்த இந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களுடைய வாரிசுகளை மற்ற இனத்தார்க்கு இணையாக உருமாற்றிய பெருமை திரு அமரர் திரு லீ குவான் யூ சாரும். மேலும் தமிழர்கள் அழைக்கக்கூடிய சாரங்கபாணியுடைய அரும்பெரும் முயற்சியினால் பல தமிழர்கள் சிங்கப்பூரில் குடியுரிமை பெற்றுள்ள வரலாறு உண்டு. ஆகவே தமிழருடைய முன்னேற்றத்தில் லீ குவான் யூவை தொடர்ந்து திரு சாரங்கபாணி அவர்களுடைய பங்கும் பணியும் தொண்டும் அதிகம் என்று குறிப்பிடலாம். அதுபோல தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் இவ்வாறு நாட்டுக்காக, நாட்டு நிர்மாணத்துல பல வகையில காலந்தோறும் பங்காற்றி வந்தாலும் கூட அரசியல்ல என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல ஆர்வம் காட்ட. தமிழக அரசியலையும் அரசியல் தலைவர்களையுமே அவர்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் பணம் ஈட்டுவது, வாழ்க்கை வசதியை மேம்படுத்துதல். ஆகவே இந்த புலம்பெயர்தல் என்று பார்க்கின்ற பொழுது தொடக்க கால புலம்பெயர்வும் வளர்ச்சி கால புலம்பெயர்வு இந்த 2 நிலையில பார்க்கின்ற பொழுது பணம் ஈட்டுவதும் வசதிகள் மேம்படுத்து, இந்த 2 நோக்கம்தான் காரணமாக இருக்கிறது. அது புலம்பெயர்வுக்கான காரணங்கள் இந்த புலம்பெயர்வுகள்ல இது 2 தான், பணம் ஈட்டுவதும் வசதிகளை மேம்படுத்துவதும். 2 வருடத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போயிட்டு சம்பாதித்த மாதிரி கொண்டு போயிட்டு மீண்டும் இங்கே சிங்கப்பூருக்கு திரும்பி புலம்பெயர்ந்து மீண்டும் சம்பாதிக்க தொடங்கும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. குடும்பத்தை அழைத்து வந்து இங்கே தங்குவதாக அந்த முறையில, அந்த நோக்கத்துல தமிழர்கள் இங்க வாழ்க்கை அமைத்துக்கல. குடும்பத்தினரை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஆர்வமற்ற போக்கினை இவர்களை தமிழர்களிடம் காண முடிகிறது. ஆனாலும் கூட 1959 இங்கு புலம்பெயர்ந்த வந்த தமிழர்கள் சில ஓரளவு நல்ல பதவியில் இருக்கின்ற பொழுது வேட்பாளர்களாக அரசின் இந்த தேர்தலில் 24 பேர் வேட்பாளர்களாக பல கட்சிகள் இருந்திருக்கிறது அன்று. ஆகவே பல கட்சிகள் வேட்பாளர்களாக நின்றிருக்காங்க. அதுபோல ஆளுங்கட்சியாக இருந்த மக்கள் செயல் கட்சியின் சார்பில் பிரபலமான சில தமிழர்கள் வேட்பாளர்களாக இருந்ததை நாம் காண முடிகிறது. அவ்வாறு இருந்த வேட்பாளர்கள்ல
எஸ்.சி. பாணி, ஜி. கந்தசாமி, எஸ். ஸ்ரீலிங்கம், இது மாதிரி எண்ணிக்கை நிறைய தேவநாயர், ராஜரத்னம், இவங்களை குறிப்பிடலாம். எஸ். தனபாலன், சந்திரதாஸ், ஜே.பி. ஜெயரத்னம், இது மாதிரி ஜி.கே. சபார். ஆகவே இவங்கெல்லாம் அந்த தேர்தலில் முக்கிய பிரமுகர்களாக, வேட்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரவை பதவிகளும் கூட இந்த போக்கு இன்றும் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றும் அரசியல்ல பல தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. நாட்டுடைய அதிபர் பதவியிலிருந்து துணை பிரதமர், அமைச்சர்கள் என்று பல பதவிகள்ல அரசியல் துறையில இருக்கிற பார்க்க முடியுது. அதுபோல தமிழர்கள் இங்கு புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட இங்கு முழு நேர தொழிலாக இலக்கிய வாழ்வு அமையல. ஆர்வத்தின் விருப்பத்தின் அடிப்படையில பகுதி நேர தொழிலாகத்தான் இந்த இலக்கியத்தை தமிழர்கள் கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்க்கணும்னா தமிழ் மொழி இலக்கியத்துடைய தோற்றமானது சிங்கப்பூர் மலாய நாடுகளை பொறுத்த வரைக்கும் முதல் தமிழ் இலக்கியம் சிங்கப்பூர் தான் தோன்றுகிறது. அது 1887 ஆண்டு சதாசிவ பண்டிதரால் இயற்றப்பட்டு சிங்கப்பூரிலே அச்சிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலின் பெயர் சிங்கை நகர். தொடர்ந்து 93 குதிரை பந்தய லாவணி ரங்கசாமி தாஸ் என்பவரால் அது ஒரு பொதுமக்கள் இலக்கியமாக படைக்கப்படுகிறது. ஆகவே அதுபோல பத்திரிகை என்று சொல்கின்ற போது சிங்கநேசன் என்ற வார இதழ் 1887 சிங்கையிலிருந்து வெளிவந்ததாக குறிப்பிடப்படும். ஆனால் அதற்கு முன்பே சில தமிழ் பத்திரிகைகள் இருக்கக்கூடிய செய்தியை நான் பார்க்க முடியுது. சிங்கை வர்த்தமானி, தங்கை நேசன், ஞானசூரியன் போன்றவையெல்லாம் என்னன்னா அதற்கான எந்த பத்திரிகைகளும் சான்றுகளும் நமக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசானது 1935 தோற்றம் பெறுகிறது. இதனை தோற்றுவித்தவர் தமிழவில் கோ. சாரங்கபாணி. திருவாரூரிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர் கோ. சாரங்கபாணி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆற்றிருக்கக்கூடிய பங்கு அளவிடற்கு அரியது. மலேசிய சிங்கப்பூருடைய தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்ற பெருமை இவரையே சாரும். பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வுத்துறையை நிறுவியவர் இவரே. அதுபோல் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாள் என்றே ஒரு பெயர் மாற்றம் செய்து ஒரு விமரிசையாக ஒரு பெரிய கோலாகலமான ஒரு நிகழ்வாக வடிவமைத்தவர் கோ. சாரங்கபாணி அவர்கள். அதுபோல கல்வி என்று பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்பும் சூழலும் இல்லாதிருந்தது. அக்காலகட்டத்தில் சீன மலாய் பள்ளிகள் தான் அதிகமாக இருந்தது. ஆகவே பிள்ளைகள் கல்வி பயில்வதற்கு ஒரு இரவு பள்ளியை கடையநல்லூர் முஸ்லீம் அமைப்பினர், கடையநல்லூரில் வந்த புலம்பெயர்ந்து வந்த தமிழ் முஸ்லீம் அமைப்பினர், முஸ்லீம் சமூகத்தினர் ஒரு கடை வீடு என்பதால் கீழே கடையும் மேலே வீடுமாக இருக்கும். அங்கே ஒரு இரவு பள்ளியை மேல தொடங்குறாங்க. 1946 ஆண்டுல ஒரு சிறு 2 வகுப்பறை கொண்ட உமரு புலவர் தமிழ்பள்ளி. உமரு புலவர் என்பது இஸ்லாமிய புலவர், சீரா புராணத்தை எழுதிய புலவர். அப்ப தமிழ் பள்ளிக்கு என்ன பெயர் வைக்கலாம்? ஆக அவர்கள் இஸ்லாமிய இனத்தைச் சேர்ந்தது ஒரு புலவருடைய பெயரை வைப்பதன் முறை என்று உமரு புலவர் சீரா புராணத்தை இயற்றிய உமரு புலவருடைய பெயரை அந்த பள்ளிக்கு நிறுவுகின்றனர். அவ்வாறு சொல்கின்ற இந்த பள்ளிக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு. தென்கிழக்கு ஆசியாவிலே தொடக்க நிலை முதல் உயர்நிலை வரை தமிழ்ல பாடங்களை பயிற்றக்கூடிய ஒரே உயர்நிலை பள்ளி என்றால் உமரு புலவர் தமிழ் நிலையம் தான். இந்த நிலையில உமரு புலவர் தமிழ் பள்ளி இன்று கல்வி அமைச்சால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அந்த பெயரை மாற்றாமல் கல்வி அமைச்சு நிர்வகித்து வருது. அது இப்பொழுது தேசிய வளமை நிலையமாக சிங்கப்பூரில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு வளமையகமாக செயல்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட 29 தமிழ் பள்ளிகள் இருந்ததை பார்க்க முடிகிறது. வாசுகி தமிழ் பள்ளி என்று பல நிலைகளை பல பள்ளிகள் பார்க்கலாம். பல தமிழ் பள்ளிகளை இருந்த 29க்கும் மேற்பட்ட 29 பள்ளிகள் இருக்கிறத வரலாறுகள்ல பார்க்க முடிகிறது. அப்புறம் காலப்போக்கில் ஆங்கில வழி கல்வி சிங்கப்பூர்ல அறிமுகம் கண்ட போது
1982 இந்த ஊரப்புலவர் என்ற பள்ளி மூடப்படுகிறது. அதற்கு பின்னாடிதான் அரசாங்கமானது 1960களில் அப்படியே 53க்கு பிறகு அப்படியே அந்த ஊரப்புலவர் அந்த தமிழ் மொழி நிலையத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு பெயரை மட்டும் எடுத்துக்கொண்டு அரசாங்கமானது கல்வி அமைச்சானது நிர்வகித்து வருகிறது இன்று வரை. அப்புறம் பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து தங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில மேம்பாடு செய்வதற்காக இது மாதிரி பள்ளிகள், தமிழ் பள்ளிகளை நிறுவி கல்வியில மேம்பட செய்தனர். அதுபோல புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் சில தொழிற்சங்கங்களை அமைத்து தன்னுடைய குறைகளையும் குற்றங்களையும் தனக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளையும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கணும். ஆகவே தமிழர்கள் மிகவும் எளிமையானவர்கள், நல்ல உழைப்பாளிகள், நாணயமானவர்கள், எகரம் விடுபட்டிருக்கிறது என்பதால் தமிழர்களை இந்த முதலாளி வர்க்கம் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்க. அதனால அதிக அளவுல தமிழர்களோட இன்றும் இந்த போக்கை பார்க்க முடியும். அதிகமான ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அதிகமான தமிழர்கள் புலம்பெயர்ந்து இன்று கட்டுமானத்துறையான சரி, கப்பல் துறை அதிகமான தமிழர்கள் இருப்பதற்கு இதுவே காரணம். தமிழர்கள் மிகவும் எளிமையான கடும் உழைப்பாளிகள் என்பது, நேரத்தை கடந்து உழைக்கக்கூடிய தன்மை, நாணயமாக இருக்கக்கூடிய சொல். இன்றும் பல நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்புகள் தமிழர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது இன்றைய சூழல்ல கூட. ஆகவே அதன் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கமானது தென்னிந்திய தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் உழைப்பாளிகளாக நாணயமாக இருந்ததனால், உழைப்பாளிகளாக இருந்ததனால் இங்கே மலாயாவிற்கும் சிங்கப்பூருக்கும் வரவழைத்தது. அவ்வாறு சிங்கப்பூருக்கு வந்த தமிழர்கள் கட்டுமான பணிகளிலும் நகர சீரமைப்பிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வாறு ஈடுபடுத்தப்பட்ட ஊழியர்கள் நாள் சம்பளத்தில் இருந்தனால் இவர்களெல்லாம் ஒரு சங்கங்களை அமைத்து கொண்டு தமிழகத்துடைய மரபை சங்கம் வைக்கக்கூடிய மரபு. இப்பொழுதுதான் சங்கங்கள் வைக்கக்கூடியது, இது மாதிரி தனிப்பட்ட நபர்கள் சங்கங்கள் வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அரசாங்கங்கள் சங்கங்களை நிறுவுவதற்கு அனுமதி கிடையாது. ஆகவே நாள் சம்பள ஊழியர்கள் சங்கங்களை நிறுவி தொழில் குறித்த சில தகராறுகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்காக இந்த சங்கங்கள் உதவின. இவ்வாறு இந்த சங்கங்கள்ல தலைமை பொறுப்பு வகித்த தொழிற்சங்கவாதிகள் அரசின் நடவடிக்கைகளால் பாதிப்பட்ட சூழலையும் சில வரலாறுகள்ல காண முடிகிறது. அவ்வாறு இருந்த இந்திய தொழிற்சங்கவாதிகள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது சி.வி. தேவன் நாயர், எஸ்.டி. பாணி, ஜேம்ஸ் புதுச்சேரி இருந்ததை காண முடிகிறது. ஆக புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் இங்கு தொழிற்சங்க தலைவர்களாக வாழ்ந்த சூழலையும் பார்க்க முடிகிறது. அப்புறம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சமூகங்களை அமைத்துக் கொண்டு, தமிழ் சமூக அமைப்புகளை உருவாக்கி கொண்டு சமூக பணி ஆற்றிருக்கக்கூடிய அவ்வாறு பார்க்கின்ற போது இலங்கை தமிழர்கள் சிங்கப்பூருடைய வளர்ச்சியில் அவருடைய பங்கு அதிகம். இலங்கையிலிருந்து ஏராளமான தமிழர்கள் இங்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்து அரசாங்கத்திலையும் சரி, தொழில் செய்வதற்காகவும் சமூகத்துறைகள் போன்றவற்றையும் இலங்கை தமிழர்கள் சிறந்து விளங்குகின்ற நிலையை பார்க்க முடியும். ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் வழியாக கட்டடக்கலை பொறியாளர்களையும் ஊழியர்களையும் இலங்கையிலிருந்து அழைத்து வருகிறார்கள். அவ்வாறு அழைத்து வரப்பட்டு புலம்பெயர்ந்து வந்த சிலவும் இலங்கை தமிழர்கள் இங்கு சிலோன் தமிழர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி ஏராளமான சமூக பணிகளை அன்று முதல் இன்று வரை செய்து வருகின்றனர். சமய வழிபாட்டிலும் கூட இலங்கை தமிழர்கள் முன்னிருக்கின்றனர். செண்பக விநாயகர் கோயில் அவர்களால் நிறுவப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதுபோல இஸ்லாமிய பெருமக்கள் தமிழகத்தில் புலம்பெயர்ந்து வந்த இஸ்லாமிய பெருமக்களும் இங்கு வர்த்தக நகரமாக சிங்கப்பூரை உருவாக்க காரணமாக இருந்தனர். அத்தகைய பெருமை கூறியவர்கள் அவர்கள். இவர்கள் நாகப்பட்டினம், காரைக்கால், கீழக்கரை போன்ற நகரங்களில் இருந்து வர்த்தக நிமித்தமாக ஆடம்பர ஆபரண கற்களை, முத்து, பவளம் போன்றவற்றையெல்லாம் வர்த்தகம் செய்வதற்கு ஒரு வணிகர்களாகத்தான் வருகிறார்கள். ஆகவே இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வணிக நிலை எப்போது தோன்றிய என்றால், ராபில் சிங்கப்பூர்ல எப்போது கால்தடம் வைத்தார் அப்போதே என்ன பண்ணியிருக்காங்க, நாகப்பட்டினத்துல ஒரு தகவல் மையம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அப்போது ஏராளமான தென்னிந்திய இஸ்லாமியர்கள் வேலை தேடியும் பணமாற்றுதல் செய்வதற்கு மணிச்செஞ்சர் என்று சொல்லக்கூடிய பணமாற்று, இன்னும் கூட மணிச்செஞ்சர் துறையில இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அதுபோல ஜவுளி மற்றும் உணவு கடை, அதோட உணவு கடைகளும் இஸ்லாமிய கடைகள் அதிகம்.
கடை நடத்தவும் அவர்கள் இங்கு ஆகிய உணவு கடைகள் இன்றும் கூட அவங்க கைவசம் தான் அதிகம் இருக்கிறது. அதுபோல தீவு முழுவதும் ஒட்டுக்கடைகள் இஸ்லாமியர்கள் இவ்வாறு புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் இஸ்லாமிய தமிழர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்களை விற்பனை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் தங்கிய இடம் மார்க்கெட் ஸ்ட்ரீட், ஜூலியா ஸ்ட்ரீட் 2 இடங்கள் பெரும்பாலும் தங்கியிருக்காங்க. அவ்வாறு சிறப்புற்ற அக்கால நிறுவனங்களாக சொல்லப்படும் நைனா முகமது சன்ஸ், சலீம் கம்பெனி போன்றவை குறிப்பிடத்தகுந்த இஸ்லாமிய நிறுவனங்களாக அங்கு இருந்திருக்கின்றன. அவ்வாறு இஸ்லாமிய புலம்பெயர்ந்து வந்த இஸ்லாமிய தமிழர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆனா மைதீன். இவர்தான் உமர் புலவர் தமிழ் மொழி நிலையத்தை உருவாக்கிய பெருமகன். அதனைத் தொடர்ந்து எழுத்தாளர்களாக குறிப்பிடக்கூடிய சிங்கை முகிலன், இக்பால், ஜேம்ஸ் ஆலி போன்றவரெல்லாம் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் என்பது உண்மை. ஜேம்ஸ் ஆலி, ஆனந்த விகடன் போன்றவற்றெல்லாம் எழுதிய பிரபலமான எழுத்தாளர். அடுத்தது சிங்கப்பூரில் இஸ்லாமியர்கள் கால்படித்தானது கல்விப்பணி தொடங்கி மட்டுமல்லாம் பல பள்ளிவாசல்களும் இங்கு இருக்கிறது. தொடக்கம் 1826 இங்க பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்று அதிகமான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளதை இன்று பார்க்க முடிகிறது. அதுபோல இவ்வாறு அமைக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகங்கள் சமூக அமைப்புகளை உருவாக்கி கொண்டு சமூக தொண்டுகள் செய்தல், புகழ்பெற்ற நிறுவனங்களை நடத்துதல் கொண்ட இந்த முஸ்தபா ஹலிஃபா இன்னைக்கு ஒரு சிங்கப்பூருடைய ஐகான் என்றாவே முஸ்தபா என்று சொல்லக்கூடிய அளவுல ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தை உருவாக்கிய பெருமை திரு முஸ்தபா அவர்களை சாரும். அதுபோல ஹனிபா பல நாடுகள்ல தன்னுடைய கிளைய விரிச்சிருக்கிறதை சொல்ல முடியும். ஆகவே இவ்வாறு புலம்பெயர்ந்து வந்த இஸ்லாமியர்கள் வர்த்தக நகரமாக சிங்கப்பூரை ஆக்கி உள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதுபோல கிறித்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சிங்கப்பூர்ல பெரும்பாலான சீனர்கள் கிறித்தவ சமயம் சார்ந்தவர்கள். அதுபோல சிங்கில கிறித்தவ ஆலயங்கள் அதிகமாக பிரிட்டிஷுடைய அரசாங்கம் இங்கு வந்ததுனால அதிகமான கிறித்தவ ஆலயங்கள் இங்கு இருந்தன. அவ்வாறு இருக்கக்கூடிய கிறித்தவ ஆலயங்கள், தமிழ் தேவாலயங்கள் 89 இருப்பதாக நவீன தகவல். அவ்வாறு கட்டப்பட்ட கிறித்தவ ஆலயங்கள்ல லூதர்ஸ் ஆலயம் என்பது பழம்பெரும் தேவாலயமாக கருதப்படுகிறது. 19ஆம் உலகத்துல கட்டப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் தமிழ் கத்தோலிக்க சமுதாயத்தினருக்காக கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்ல திருப்பலி சேவைகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அதுபோல தமிழ் மொழிக்கான சேவையிலும் கல்வி பணியிலும் இந்த தேவாலயங்கள் சமூக பணி ஆற்றிய சில பாடல் பணிகளை கூட அவர் நடத்தி கல்வி பணி நடத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் சமூக சேவையிலும் மொழி சேவையிலும் கல்வி சேவையிலும் சிறந்து இருக்கின்றனர் என்பதை பார்க்க முடிகிறது. அதுபோல நகரத்தார்கள் முன்பே சொன்னது போல கொடுக்கல் வாங்கல் தொழிலுக்காக வர்த்தகர்களாக வணிகர்களாக நகரத்தார்கள் இங்கு வந்தார்கள். அவருடைய முக்கிய தொழில் பண வணிகம் செய்வதுதான். அவர்கள் பாரம்பரியமான அவர்களிடம் இருந்த கணக்கு முறைகளை இங்கு அறிமுகப்படுத்தினார். அதுதான் பிற்காலத்துல சிங்கப்பூர்ல வங்கி கணக்குக்கெல்லாம் ஒரு அடிப்படையாக அமைந்தது என்ற குறிப்பு உண்டு. அது பெட்டி அடி என்றே அதை குறிப்பிடுகின்றார் சொல்லுவாங்க. பெட்டியடி என்ற ஒரு நிலத்துல இடத்த ரொம்ப சின்ன பெட்டியில வைத்துக் கொண்டு அங்கே தங்குவது. பெரும்பாலும் இது தனிநபர் புலம்பெயர்வாத்தான் அந்த காலத்து குடும்பத்தோட வந்த வரலாறுகள் பிற்காலத்துலதான் வருது. அதுபோல நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் மலாயா சுல்தான்களுக்கும் கூட பண உதவி செய்திருக்காங்க. அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட போது பணம், இது ஒரு பெரிய செயல். ஆகவே அந்த அளவுக்கு பொருளாதார வளம் மிக்க நகரத்தார்கள் வளமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகிய புலம்பெயர்ந்து வந்த நகரத்தார்களுடைய உயரிய நிலையை அன்று இருந்திருக்கிறத நாம் காண முடிகிறது. அடுத்தது மலாக்கா செட்டிகள் எனக்கூடிய ஒரு பிரிவு. மலாக்கா செட்டிகள் எனக்கூடிய அந்த பெர்னகான் தலைமுறை என்று சொல்றாங்க. ஆகவே அவர்கள் எல்லாமே தென்னிந்தியாவில் இருந்து வந்த தமிழ் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் வணிக நிமித்தமாக இங்கே வந்தபோது மலாய் பெண்களையோ ஜாவானிய பெண்களையோ படாக் பெண்களையோ மணந்து கொண்டு இங்கேயே தங்கிவிட்டார். அவர்கள் தமிழ் பேசுவதில்லை. ஆனால் வழிபாடுகளில் எல்லாம் தமிழ் முறைப்படிதான் வழிபாடுகள் பண்டிகைகள் எல்லாம்
நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தகுந்தது. அடுத்தது பார்க்கும்போது சமூகங்களாக தமிழ் புலம்பெயர்ந்தவர்கள் தமிழ் பணி ஆற்றியிருப்பதும் சமூக பணி ஆற்றியிருப்பதும் காண முடியும். அதே போல சில தமிழ் முன்னோடிகள் என்று புலம்பெயர்ந்த தமிழர்கள சில முன்னோடிகள் யாராச்சும் இருக்காங்களா, அந்த வரலாற்றையும் ஓரளவு கண்ணோட்டம் பெறலாம். 19ஆம் நூற்றாண்டில் சிங்கப்பூர் வந்தவர்கள் பொருளீட்டிய பிறகு நாடு திரும்புறாங்க. ஆகவே சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட பெருமை தமிழர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழர்களுடைய உழைப்பின் பயன்தான் தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியத்துவமும் மதிப்பும் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில ஆசி சுப்பையா, டாக்டர் வீராசாமி, விரைவாக சென்று விட்டு போகிறேன், இது போன்ற பல தலைவர்கள் இருக்கின்ற ஊ ராமசாமி நாடார், வா கோவிந்தசாமி, அதுபோல கழுதிய சி பக்கிரிசாமி பிள்ளை, அதிசயம், சதாசிவ பண்டிதர், மகதும் சாஹிப்பு, மைதீன், SR நாதன் முன்னாள் அதிபர், தமிழவேல், கோச அரங்கபாணி, வை திருநாவுக்கரசு, கவிஞர் ஐ உலகநாதன், டாக்டர் தேவேந்திரன் என்று அப்படி தொடர்கிறது. இன்று இருக்கக்கூடிய முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் ராத்தினகரன், தொழிலதிபர் அப்துல் ஜலீல், திரு ஹனிபா, திரு முஸ்தபா, இன்னும் பலர் தமிழர்கள், புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் ஆக இருக்கின்றனர், அல்லது புலம்பெயர்ந்து வந்த தமிழ் பரம்பரையை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இக்காலத்தில் புலம்பெயர்வு எப்படி இருக்கிறது? வளர்ச்சி காலம் முடிஞ்சு அது எழுச்சி காலமாக வருகின்ற பொழுது லீக்வானி காலத்திற்கு பின் வந்த காலம் எழுச்சி காலம். அதுல இக்காலத்திலையும் இந்த எழுச்சி காலமாக கூட சொல்லலாம். இலங்கை போர் காரணமாக இலங்கை தமிழர்கள் புலம்பெயர வேண்டிய சூழல் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் சிங்கப்பூருக்கு பல தமிழர்கள், இலங்கை தமிழர் புலம்பெயர்ந்தனர். இன்று தமிழர்கள் வர்த்தகம் காரணம், வணிகம் காரணமாகவும் கல்வி பயிலுவதற்காகவும், இங்கே இருக்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த நிலைய பல்கலைக்கழகங்களுக்காக கல்வி பயிலுவதற்காகவும் மாணவர்கள் இங்கு வருகின்றனர். ஆகவே உபகார சம்பளங்கள் இங்கு வழங்கப்படுவதும் அதற்கு ஒரு காரணம். உபகார சம்பளம் பெற்று வரக்கூடிய தமிழ் மாணவர்களுடைய எண்ணிக்கை இங்கு அதிகம். பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் புலம்பெயர்ந்து வரக்கூடிய தமிழ் மாணவர் சதவீத விழுக்காடானது ஓரளவு நிறைவாக இருக்கிறது. அதுபோல பணி நிமித்தங்களாலும், என்னை போன்றவர்கள் பணி நிமித்தங்களால் புலம்பெயர்வு செய்திருக்கிறோம். அவ்வாறு வந்தவர்களில் கல்விக்காக வந்தாலும் சரி, வர்த்தகம் செய்யணும் சரி, பணிக்காக சரி, இங்கேயே தங்கி நிரந்தர வாரச தகுதியையோ அல்லது குடியுரிமையை பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டுகிறது. ஆகவே இவ்வாறு இக்காலத்தில் வாழக்கூடியவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும், பொருளாதாரத்தை உயர்மடை அடைவதற்கும், அரசியல் தனக்கு ஒரு அரசியல் சுதந்திரம் அடைவதற்கும், அடிப்படை உரிமைகள் பெறுவதற்கு என்ற நிலையில் இங்கு புலம்பெயர்வு நிகழ்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது கல்வி, தொழில், நிபுணத்துவம், தொழில்நுட்பம் போன்ற துறைகள்ல கல்விமான்களாக மட்டுமல்லாதல் அறிஞர்களாகவும் இங்கு பலர் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் இருப்பதை காண முடிகிறது. இன்று பார்க்க போனால் கட்டுமானத்துறை, கப்பல் துறை, தொழில்நுட்பத்துறை, கல்வித்துறை, வர்த்தகத்துறை, மருத்துவம் போன்ற பல துறைகளில் தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஆட்சி பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது, பணியாற்றியும் வருகின்றனர். இவ்வாறு இன்றைய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் வேலை அனுமதி சீட்டிலும் நிரந்தர வாசம் பெற்றுள்ள குடியேறிகளாகவும், குடியுரிமை பெற்ற சிங்கப்பூர் குடியுரிமை பெற்ற நிலையிலும் தமிழர்கள் இங்கு வாழக்கூடிய நிலையை பார்க்க முடியல. இதற்கு காரணம் அதற்கு ஏதுவான சூழலை அரசாங்கம் அமைத்துக் கொடுத்திருப்பதும், நாட்டினுடைய பாதுகாப்பான சூழலும் சுகாதாரமான வாழ்க்கை முறையும் தான் இதற்கான காரணம் என்று சொல்லலாம். இந்த குடிபெயர்வுக்கான அதை புலம்பெயர்ந்து குடிபெயரக்கூடிய இந்த நிலைக்கு போவதற்கு இது ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்போது இறுதி நிலைக்கு வந்து விட்டேன். சிங்கை வரலாற்று பழமையில் ஆகிய வரலாற்று பின்னணியில தமிழருக்குன்னு ஒரு பங்கு இருக்கிறது. அதற்கு சிலப்பதிகாரத்தை சான்று காட்டலாம், ராஜேந்திர சோழன் போன்றவற்றெல்லாம் நம்ம சான்று காட்டலாம். அவருடைய முன்னோடிகள் சிங்கப்பூர்ல மன்னர்களா இருந்தது. அதுபோல ராபின்ஸ் வளர்ச்சி காலத்தில் பார்க்கின்ற போது ராபின்ஸ் காலத்திலிருந்தே தமிழர்கள் சிங்கப்பூரில் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஸ்ரீ நாராயண பிள்ளை புலம்பெயர்ந்த முதல் தமிழர்கள் குடியேறினார். அவ்வாறு வந்த முதல் தமிழர் என்பது நாராயண பிள்ளை சாரும் என்பது அடுத்தது. தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் சிப்பாய்களாகவும் கைதிகளாகவும் தொழிலாளிகளுமாக வந்துள்ளனர், சிங்கப்பூருக்கு வந்துள்ளனர்.
அவ்வாறு வந்தவர்கள் நெடுஞ்சாலை அமைப்பிலும் துப்புரவு, சதுப்பு நிலங்களை தூர்த்து பாலங்கள் கட்டுவது போன்ற பற்பல பணிகளில் ஈடுபட்டிருந்த நிலையை காண முடிகிறது. சோழ மண்டல தமிழர்களோடு பல தென்னிந்திய தமிழர்களும் இங்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்ததாக பல வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அதுபோல ஆண்கள் மட்டுமல்லாது பெண்கள் தொழிலாளர்களாகவும் திருமண நிமித்தமாகவும் சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்து வந்து குடி ஏறியும் உள்ளனர். ஆகவே சிங்கையினுடைய வளர்ச்சியில் பார்க்கின்ற பொழுது அடித்தளமிட்ட பெருமை தமிழர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் தமிழுக்கான முதன்மையும் தமிழருக்கான மதிப்பும் என்று சிங்கப்பூரில் கிடைத்திருக்கிறது. அதுபோல தமிழருடைய வாழ்வுக்கு இவ்வாறு சிங்கப்பூருடைய வாழ்வுக்கு வித்திட்ட தமிழருக்கு பெருமை அளிக்கும் வகையில் திரு லீ குவான் யூ அவர்கள் பல தமிழர்களுக்கு தமிழர் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வழங்கினார். தமிழர்கள் கோரஸ் சாரங்கவாணி போன்றோருடைய பங்கும் தமிழுடைய வாழ்வுக்கு அடித்தளமிட்டது என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அரசியல், கல்வி, தொழில் போன்றவற்றில் தமிழர்கள் முன்னிலை வைக்கக்கூடிய போக்கினை காண முடிகிறது. ஆகிய புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அரசியல் நிலையிலும் கல்வி மேம்பாட்டிலும் தொழில் வணிக மேம்பாட்டிலும் முன்னேறி இருப்பதை காண முடியும். இன்று கூட பல வணிக நிறுவனங்கள், கப்பல் துறையா, கட்டுமான துறைகள்ல தமிழர்கள், புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் நிறுவனங்களை அமைத்துக் கொண்டு நல்ல சிறப்பான நிலையில் நிறுவனங்களை செயல்படுத்தி வரக்கூடிய போக்கு பாராட்டு பெறுவது, அரசாங்கத்துடைய சான்றிதழ்களை கூட பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சமூக அமைப்போடும் தமிழ் முன்னோடிகளும் தமிழ் மொழி இன காப்பாளர்களாகவும் சமூகத்தினுடைய மேம்பாட்டாளர்களாகவும் திகழ்ந்திருக்கக்கூடிய சூழலை நாம் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய சூழல்ல பார்க்கின்ற பொழுது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளவும் அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காகவும் புலம்பெயர்வு நிகழ்கின்றது. ஆகவே கல்வி நிலை, பொருளாதார நிலை என்ற பல நிலைகள்ல வசதியான வாழ்க்கை முறை என்ற பல நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்கு சிங்கப்பூர் இன்று வாய்ப்பளிக்கக்கூடிய சூழலை பார்க்க புலம்பெயர் தமிழர்கள் இந்த நோக்கங்கள்ல இங்க வந்து ஆகிய பணம் ஈட்டுதல், பொருள் ஈட்டுதல் முதன்மையான காரணமாக அன்று முதல் இன்று வரை இருக்கிறது. அதுபோல நிரந்தர வாச தகுதி புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்கு கிடைத்திருப்பதும், குடியுரிமை பெற்றிருப்பதும், அதுபோல பல நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்பு கிடைத்திருப்பதும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்று சொல்லலாம். அதன் அடிப்படையில் இதுவரை என்னுடைய உரைக்கு உதவிகளா என்று சொல்கின்ற பொழுது ஒரு 6 சொல்லலாம். 2 ஆங்கில நூல்கள், 3 தமிழ் நூல்கள், அது மட்டுமல்லாது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்திய மரபுடைமை நிலையம், இவை எல்லாவற்றும் உள்ள ஆவணங்கள் என்னுடைய படைப்புக்கான மூலங்களை அங்கிருந்து தான் பெற்றேன். ஆகவே எல்லாவற்றிற்கும் நன்றி. அதுபோல இவ்வரியதொரு வாய்ப்பு வழங்கிய உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் அன்புச்செழியன் ஐயா அவர்களுக்கும், அரண் தமிழ் கட்டளை இயக்குனர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும், ஜான்சிராணி ஆய்வளமையர் அவர்களுக்கும், இதுவரை என்னுடைய உரை செய்யுமடுத்த தமிழார்வலர்களுக்கும், தமிழறிஞர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய உளங்கனிந்த நன்றியும் வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. புலம்பெயர்வின் வரலாற்றையும் சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களின் வரலாற்றை அக்காலம் தொடங்கி இக்காலம் வரை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வண்ணம் மிக சிறப்பாக விளக்கமாக எடுத்துரைத்தீர்கள். உங்களுடைய உரைக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்களின் உரை மீது கலந்துரையாடல் நேரம் இது. வினாக்கள் இருந்தால் எழுப்பலாம், கருத்துக்கள் கூற விரும்புவது கூறலாம். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா, நான் மதுரையில இருந்து புலவர் ஆறுமுகம் பேசுறேங்க. உங்களுடைய உரை மிகச்சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு நூலாகுவதற்கான தகுதிகளோடு தகுந்த தரவுகளோடு மிகச்சிறப்பாக இருந்ததுங்கய்யா. கைதிகளாகவும் சரி, வணிகர்களாகவும் சரி, கூலி வேலையாட்களாகவும் சரி, ஒப்பந்த அடிப்படையிலும் சரி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே சிங்கப்பூரை பலப்படுத்துவதற்காகவே தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதற்காக அந்த லீ குவான் யூ அவர்கள் சொன்ன சிங்கப்பூரில் வாழ்வதற்காக வந்தவர்கள் பலர் என்றால் தமிழர்கள் சிங்கப்பூரை வாழ்விக்க வந்தவர்கள் என்ற செய்தியை நீங்கள் சொல்லும் போது நெஞ்சம் நிறைவாக இருந்தது ஐயா. மிகச்சிறந்த உரை. தமிழர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். மிகச்சிறப்பாக தமிழர்கள் அரசியல் துறையிலும் இலக்கிய துறையிலும்
இருக்கிற வரலாற்று செய்திகளையும் அவர்களுடைய பெயர் முதற்கொண்டு மிகச் சிறப்பாக உங்களுடைய திரைக்காட்சியில் கொண்டு வந்தது மிகவும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நெஞ்சத்திற்கு நிறைவாக இருந்தது ஐயா. அனைத்து தமிழர்களின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. மெல்பர்ன்ல இருந்து சுகுமாரன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஆறுமுகம் ஐயா சொன்னதை அப்படியே நானும் சொல்றதா எடுத்துக்கலாம். ஏன்னா வெகு சிறப்பான ஒரு உரை. அந்த கட்டமைப்பு நீங்க ரொம்ப மெனக்கெட்டு இதை தயார் பண்ணியிருக்கிறது அதுல தெரியுது. அந்த எழுத்துரு தெளிவாகவும் அதுக்கு வண்ணம் கொடுத்தும் உங்க பேச்சினுடைய கருத்துக்கு எந்தெந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதையும் வெகு சிறப்பா நீங்க செஞ்சிருந்தீங்க. ஒரு கடினமான ஒரு உழைப்பு உங்களோடது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய உழைப்பு உலக நாடுகள்ல எல்லாருமே பார்க்கக்கூடியதா இருக்குது. வேற எந்த கருத்தும் சொல்றதுக்கு தோணல. சந்தேகம்னு கேட்கவே முடியாது. ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு கடுமையான ஒரு வாழ்வியல் சூழல்ல இருக்கக்கூடிய நிலையில இருந்தும் அவங்க நாட்டையும் முன்னேற்றணும், மொழியையும் பாதுகாத்துக்கணும், வருங்கால சந்ததியையும் காப்பாற்றணும்ன்ற இந்த 3 கோணத்திலையும் சிந்திச்சு அந்த தமிழர்கள் இருந்ததுனாலதான் அவர்களுடைய வாரிசுகள் நீங்களும் இப்ப தமிழை உயர்த்தி பிடித்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நிறைவான ஓகே, நன்றிங்க, மிக்க நன்றிங்க. நன்றி ஐயா. வணக்கம், முனைவர் பிரியா கிருஷ்ணன். உங்களிடம் எனக்கு உங்களுடைய உரையிலிருந்து ஒரு 2 கேள்விகள். சரியா கேட்கலங்க. யாரு? முனைவர் பிரியா கிருஷ்ணன். பிரியாமா கொஞ்சம் சத்தம் கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. எனக்கு உங்க உரையிலிருந்து ஒரு 2 கேள்விகள் சார். கேளுங்க. அது 2 கேள்விகள். உங்கள் உரை மிக அருமையான ஒரு உரையாக இருந்தது. இதுல மற்ற நாடுகள்ல கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் போன்ற தொல்லியல் சான்றுகள் ஏதாவது ஒன்று நம்ம சிங்கப்பூர்ல தமிழர்கள் சார்ந்தோ அல்லது சோழர்களுடைய ஆட்சி சார்ந்தோ அல்லது மலைய அரசியல் சார்ந்தோ அந்த மாதிரியான ஏதாவது நமக்கு கல்வெட்டுகள் அதிகமான கல்வெட்டுகள் சிங்கப்பூர்ல இல்லைன்னா, அதாவது மாரியம்மன் கோவில் கல்வெட்டு மட்டும் உங்களை சுற்றி இருந்தேன், என்னுடைய படைப்புல சுற்றி இருந்தேன். வேறு இந்த கல்வெட்டுல சிங்கப்பூர் கல் என்று ஒன்றே ஒன்று இருந்தது. சிங்கப்பூர் கல் என்று ஒன்று இருந்தது. அதுலயும் கூட தமிழ் எழுத்து இருப்பதாக வரலாற்று செய்திகள்ல. ஏன்னா தமிழர்கள் தொழிலாளிகள் வந்தனால எழுத்தறிவற்ற நிலை கைதிகளா வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். அப்ப கல்வி அறிவோ எதுவுமே அவங்களுக்கு இல்லாத சூழல இந்த மாதிரி கல்வெட்டு எழுத்து வடிவத்திற்கு அவங்க போகல. பேச்சு வடிவத்திலே வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதே அவங்க பெரிய விஷயமா. கைதிகளை தானே தொடக்கத்துல வர்றாங்க, தொழிலாளிகளா வர்றாங்க. ஆகவே ஆவணப்படுத்துவதற்கான சூழல் இன்னைக்கு கூட நம்மளுடைய குடும்ப வரலாற்றை கூட எழுதுவதற்கான வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்கு. ஜப்பானிகளை பார்த்தா 70 தலைமுறையுடைய வரலாறு, குடும்ப வரலாறு தெரியும் ஒருத்தனுக்கும். நமக்கு நம்ம தாத்தாவை தாண்டி அடுத்த தலைமுறை தெரியாதே. இன்னைக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன வேலை பார்க்கிறேன்னு கூட தெரியாம போயிடுச்சு. ஆகவே இந்த ஆவணப்பதிவு என்பது தமிழர்கள்ட்ட இல்லை. அது ஒரு பெரிய குறை. எவ்வளவோ இழந்து விட்டோம், எவ்வளவோ இழந்துட்டோம். பல ஒரு தொன்மையான வரலாறு நம்மகிட்ட இருக்கு. அதை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியமும் இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் முன் வரணும். ஏதாச்சும் நிறைய இருக்கு. இன்னும் கீழடியெல்லாம் எவ்வளவோ வந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம். சிங்கப்பூர்ல அது மாதிரி கல்வெட்டுகளுக்கு அதிகமான சான்றுகள். இந்த செய்திகள் கூட நூல் வடிவம் பெறாமல் தான் இந்த பத்திரிகைகள் ஆர்வத்தின் பெறாத இந்த சிங்கநேசன் போன்ற பத்திரிகைகள் வந்த தகவல்கள், அக்காலத்தில் வாழ்ந்த அவர்கள் சொன்ன நேரடி பேட்டியில் வந்த செய்திகள் தான் இவையெல்லாம். முழுமையான வரலாறு என்பது சிங்கப்பூர் பற்றிய தமிழக முழுமையான பண்பாட்டை பற்றிய வரலாறு தெளிவாக இன்னும் இடம்பெறல. ஒரு சில நூல்கள், அது இந்த 2 நூல் மட்டும் இப்ப சமீபத்துல போன ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பு வந்த ஒரு நூல். இப்ப அது ஓரளவு தமிழுடைய குடியேற்றத்தை பத்தி அழகாவே சொல்லியிருக்கு. அது அடுத்த ஆண்டு அது அப்பொழுது ஆங்கிலத்துல இருக்குது, அடுத்த ஆண்டு தமிழ்ல வரதா சொல்றாங்க. கல்வெட்டுகள் இங்க இல்ல. 2 விஷயம் நீங்க சொன்னதுல, இப்ப நீங்க ஆன்சர் பண்ணதுல எனக்கு தோணக்கூடிய விஷயம், ஜப்பானியர்கள் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 600 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் அவங்க பரம்பரையா அவங்க நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி புத்த ஆலயங்கள் உங்களுக்கு ஒருவேளை எனக்கு பேரண்ட்ஸ் தெரியல, இல்ல என்னுடைய பெற்றோர் யார், என்னுடைய மூதாதையர் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்த ஆலயங்களை போய்
கேட்டாலே அங்க அவங்களுக்கான தகவல்கள் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சமீபத்துல படித்தேன். எது புத்த ஆலயங்கள்ல எங்க போயிட்டு புத்த ஆலயங்கள்ல நம்ம கேட்டாலே அவங்க எல்லாமே வந்து ஆவணப்படுத்தி வச்சிருப்பாங்க. அங்க ஆவணப்படுத்தணும். இப்ப நம்ம கவர்மெண்ட்ல பண்றோம் இல்லைங்களா, அது மாதிரி அங்க ஒரு அது பௌத்த மதம் சார்ந்தவர்களுக்கு மட்டும் தானே இருக்கும். அப்படி பார்த்தா தமிழர்களுக்கு இருக்காதே. தமிழர்களுக்குன்னு இல்ல, நான் சொல்றது தமிழர்களுக்காக சொல்ல வரல. மாதிரியான ஒரு நடைமுறை வந்து தொடர்ந்து இருக்கு. அதாவது தமிழர்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்றேன். தமிழர்களுக்கு கொண்டு வரணும். இப்ப எங்க தாத்தா பேர் வந்து என் பையனுக்கு தெரியாது, எங்க அப்பா பேர் வந்து அதே வேற மாதிரி தலையில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறோம். அதுவே இன்றைய தலைமுறையானது அதனுடைய குடும்ப வரலாறாகவே ஒவ்வொருத்தரும் எழுதும். டைரி எழுதுற பழக்கமே, நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கமே வந்து நம்ம இன்னைக்கு அருகி போயிடுச்சே. அத ஒரு காலத்துல நான் வயதான காலத்துல விடலாம், நம்ம தாத்தா பேர பிள்ளைகளுக்கு சொல்லலாம். இது மாதிரி வருவது ஒரு நல்லது என்று நினைக்கிறேன். இல்ல என்னுடைய மாணவி ஒரு மாணவி எனக்கு இருந்தாங்க. அவங்க வந்து காரைக்குடி அவங்களுடைய சொந்த ஊராக இருந்தது. அவங்க வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட நான் ஒரு நாள் கேள்வி கேட்டேன், யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஒரு நாள் கேள்வி கேட்கும்போது ஒரு பெண் எழுந்து சொன்னா, இந்த மாதிரி எங்க வீட்டுல மேம் நாங்க வந்து ஒரு டைரி மாதிரி எப்பவுமே வந்து அந்த நோட்டை ஃபாலோ பண்ணி எழுதிட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொருத்தரும் புதியதாக பிறப்பவர்கள் எங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இதுல இருக்கும், நீங்க கண்டிப்பாக எங்க வீட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ சிலருக்கு அந்த மாதிரியான அந்த ஆவணப்படுத்துதல் இருக்கு. சரி, அது நகரத்தார்கள் அந்த போக்கு பார்க்க முடியுது. இங்க கூட வந்து புலம்பெயர்ந்து வந்த நகரத்தார்கள் 3 தலைமுறையும் தாத்தா பேர பிள்ளைக்கு வைப்பாங்கல்ல, அதன் அடிப்படையில அந்த பெயரே காக்கா காக்கா கருப்பன்னு வரும். அப்ப இது மாதிரியான சில மரபுகள் இருக்கத்தான் செய்யுது. அதை இன்னும் அதோட நீட்சியை நம்ம பார்க்க முடியுது. உதாரணமா நகரத்தார்கள்ட்ட அந்த மரபை இன்னும் விடாமல் பின்பற்றி வரக்கூடிய போக்கு பார்க்க முடியுது. பார்ப்பனியர்கள்ட்ட இன்னைக்கு உள்ளவங்களும் இந்த நகரத்தார் வந்து அதை தொடரணும் அப்படின்னு நிறைய செயல்களை நம்ம நண்பர்கள் மூலமாக நம்ம பாக்குறோம். கேள்வி வந்து என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க அந்த சிங்கம் போன்ற ஒரு விலங்கினை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது சிங்கம் அல்லவா? அப்ப அது என்ன விலங்கு அப்படிங்கிறது எனக்கு அது இல்ல, அதுதான் தெரியலங்கிறேன். அவருக்கே அது சிங்கம் போல இருந்ததுனாலதான் சிங்கப்பூரானு தெரிஞ்சு. அதனாலதான் எனக்கு உங்களுக்கு சிங்கப்பூர் அடையாளத்துல வந்து சிங்கம் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அது மேல சிங்கமாயும் கீழே வேற ஒரு தோட்டத்துல இருக்கும். ஆகவே சில பேர் வந்து புலி மாதிரி இருந்துச்சு, புலி அப்பொழுது நிறைய வேட்டையாடி இருக்காங்க, புலியத்தான் வந்து சிங்கம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வேட்டையாளர்களாக தமிழர்கள் வந்த பொழுது புலி வேட்டை தான் இருந்திருக்கு. அதற்கான படங்கள் இருக்கு. இப்ப சமீபத்தில் எழுதப்பட்ட அந்த நூல்ல அந்த படத்தை பார்த்தேன். அது படங்கள் போடுவதற்கு இங்க வாய்ப்பு இல்ல, எனக்கு காலம் எடுத்துட்டு போயிடும், ஸ்பேஸ் அதிகமா இருக்குங்கிறதுனால. ஆகவே அது என்ன விலங்கு என்பது தெரியல. அப்ப சிங்கம்னு அவங்க சொன்னதுனால முன்னோர் சொல் பொன்னே ஊர் போற்றுவோம்ன்றதுனால சிங்கம் அங்க வரலாற்று படிதானே பேச முடியும். நன்றிங்க ஐயா, நீங்க மிக அருமையான உரையோடு கேள்விகளுக்கும் அருமையான பதிலை அளித்தீர்கள். நன்றி. அதற்கு உங்களுக்கும் நன்றி சொல்லணும். குறுகிய காலம் அதை விட கல்வி அமைச்சுக்கு நான் வந்து எங்களுடைய நனியாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு, தேசிய கல்விக் கழகம் இரண்டிற்கும் நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நெருக்கடியான சூழல்ல நேற்று தானே எனக்கு வந்து அனுமதியே கிடைத்தது. உங்களுக்கு சொன்னேன்ல நேற்று, முந்தா தான் நான் கிடைக்குமா கிடைக்காதா என்று இருந்தேன். ஆகவே இந்த அரிய வாய்ப்பை நல்கிய உலக தமிழ்ச்சங்கத்திற்கும் தமிழ் அறக்கட்டளைக்கும், நனியாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய கல்விக் கழகத்திற்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. விசாகன் பேசுறேன். சொல்லுங்க. டாக்டர் பிரியா கிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கும் மற்றது மேலும் இங்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் கூட்டத்துக்கும் இந்த தகவலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய முதலாவது உங்களுக்கு பாராட்டுகள். இந்த பிரசன்டேஷன் மூலமாக சகல விதமான விடயங்களையும் சொல்லி தந்தீர்கள், அதுக்கு எனது பாராட்டுகள். மற்றது இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஸ்டடீஸ் சிங்கப்பூர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த நூல் வந்து நாகப்பட்டினம் டு சுவர்ண
அந்த புத்தகம் பார்த்தேங்கய்யா. ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் தி தமிழ்லயும் வந்திருக்கு. இது தமிழ்லயும் வந்திருக்குது. இப்ப எல்லாருமே இது படிக்கணும். இதுல உலகத்திலேயே பிரபலமான அறிஞர்கள் 15 பேர் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவை பற்றின சகல விதம் பாதி பேர் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான். அவர்களும் இது சம்பந்தமான விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டும். அதுபோல தற்போது வந்திருக்கக்கூடிய நூலும் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு தமிழர்களை பற்றிய ஒரு நல்ல புரிதலுக்கான ஒரு நூலா இருக்கும். அந்த நூல் அடுத்த ஆண்டு தமிழ்ல வருது. அடுத்த ஆண்டு தமிழ்ல வெளியிடலாம். இது தமிழ்ல வந்திருக்கீங்க. இது தமிழ்ல வந்திருக்கு. இப்ப புதிய நூல் சொன்னது அடுத்த ஆண்டு வருகிறது. அது ஒரு வர முடியுங்களா? சொல்லுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். பச்சைமுத்து மேடம், அந்த புத்தகம் இன்னொரு முறை திரையில் காட்ட முடியுமா மேடம்? விசாகன் ஐயா அந்த புத்தகத்தை இன்னொரு முறை திரையில் காட்ட சொல்றேன். நான் வேற ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். சரிங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. டாக்டர் நித்யானந்தன் லண்டன்ல இருந்து மிகவும் திறமையான ஒரு பேச்சாக இருந்தது. உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். சில குறிப்புகள். லீ குவான் யூவோட சேர்ந்து சிங்கப்பூரை உருவாக்கின ஒரு தமிழன் என்ற முறையில், குறிப்பாக இலங்கை தமிழன் என்ற முறையில் திரு எஸ் ராஜரட்னம் அவர்கள் விளங்குகின்றார். அதுக்காகத்தான் அவருக்கு முதல் ஃபாரின் மினிஸ்டராக கடமையேற்று பின்பு இருக்கின்றார். அவர் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்த காலத்தில் தனபாலன் என்ற இன்னொரு இலங்கை தமிழர் ஃபாரின் மினிஸ்டராக கடமையாற்றி இருக்கின்றார். பின்பு ஸ்பீக்கராக இருந்தவரும் பஞ்ச் குமாரசாமி என்பவர். அவர் பின்பு பிரசிடென்டாக இருந்திருக்கின்றார். தற்போதைய பினான்ஸ் மினிஸ்டரும் இலங்கையில் இருந்து வந்த தமிழர் என்று அறிகின்றேன். இதற்கு இந்த குறிப்புகள் இதோட சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். சொல்லுங்க ஐயா. குறிப்பிட்டீங்க, குறிப்பிட்டிருக்கிறீங்க. நான் மற்றது இன்னொரு விஷயம் இப்ப அண்மையில நடக்கிறது சிங்கப்பூர்ல என்னன்னா, ஒரு டிரான்சிட் பாயிண்டாக, அதாவது வந்து சிங்கப்பூர்ல வந்து கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு பிறகு அந்த அனுபவத்தை பிரயோசித்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற அமெரிக்கா போன்ற தேசங்களுக்கு போறதற்கும் சிங்கப்பூர் ஒரு டிரான்சிட் பாயிண்டாக அண்மையில இருக்கிறது என்று கருதுகின்றேன். மற்றது அந்த பெட்டியடி என்ற சொல்ல இருக்கா விளக்கினா நல்லது. சரி, சரி சொல்றீங்க. இப்பொழுது நீங்க ஐயா கேட்ட முதல் கேள்வி என்பது இந்த டிரான்சிஸ்டா இருக்குது. அது வந்து என்னுடைய உரையிலே குறிப்பிட்டேன். இப்பொழுது அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் விரும்பக்கூடிய பெரும்பாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக வரக்கூடிய ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாரும் சிங்கப்பூர்ல வந்து கால் பதித்த பின்னாடி சிங்கப்பூர் இது அமெரிக்காவுக்கு போக முடியும், சுலபம் விசா கிடைப்பது. அதனால 2 ஆண்டு பணி அனுபவத்திற்காக, ஓராண்டு பணி அனுபவத்திற்காக இத சிங்கப்பூருக்கு வந்துட்டு கால் வச்சுட்டு போறாங்க. அது போல கனடா போறவங்க, ஆஸ்திரேலியா போறவங்க இப்படி வந்துட்டு போறாங்க. நேரடியாக இந்தியாவில இருந்து விசா கிடைப்பது எல்லாம் சிரமமா இருக்கிறதுனால சிங்கப்பூருக்கு வந்து பணி அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எழுத இந்த இது வந்து நான் என்னுடைய உரையிலே நான் குறிப்பிட்டேன். அடுத்தது நீங்க கேட்ட கேள்வி வந்து பெட்டியடி. அதாவது செட்டியார்கள் வீடுல திருமணங்கள்ல கூட நீங்க எழுதும்போது சின்ன பெட்டி வச்சிருப்பாங்க, மொய் எழுதுவதற்காக பெட்டி இருக்குல்ல, அதே போல ஒரு பெட்டி ஒரு தனிநபர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மரப்பெட்டி இருக்கும். மரப்பெட்டியில சில 2 டிராவர் இருக்கும், சரிங்களா? அதுதான் நான் பார்த்தேன் இங்க பெட்டியடி என்பது. அதுல வந்து பண்டங்கள் இருக்கும், அதை பூட்டி வச்சுக்கிறாங்க. அகனிக்கல ஒரு பாய் தலைவாணி அவங்க படுத்துக்கிறது. அந்த பெட்டியெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல ஒரே இடத்துல ஒரு 10 பேர் படுத்திருப்பாங்க. 10 பெட்டியடி இருக்கும்.
ஆகவே தொழிலாளர் வேலை செஞ்சுட்டு இங்க வந்து இவங்க வந்து கடன் வாங்கிட்டு போறது, கொண்டாந்து கட்டுறது, இதுதான். அந்த பெட்டி அடி என்பதே அதுதான். பெட்டி அடியில் அந்த வர்த்தகம் நடைபெறுவது, அதான் பெட்டி அடின்னு சொல்றாங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி. நானும் ஒரு 20 ஆண்டு வரலாறு தான் எனக்கு தெரியும். இந்த புத்தகம் வந்து தமிழில் வந்திருக்கிறது. தமிழ் வந்திருக்கிறது. நாகப்பட்டினம் முதல் சொல்றோம். இந்த சிங்கப்பூர்ல இந்த விஜய நிலையத்துக்கு நாம் விஜயம் செய்யும் பொழுது அவரிடம் கேட்ட கோரிக்கை, அவர்கள் வெகு விரைவில் இது தமிழ் வெளிவரும் என்று சொன்னார்கள். பெரிய சந்தோஷமா இருக்கிறது இந்த தமிழிலும் மொழிபெயர்த்தது. எல்லோரும் படித்து பயனடையுங்கள். நன்றி. நன்றி ஐயா. மிக்க நன்றி. வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா. ஒரு சில வசனங்கள் சொல்லலாமா? நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், சாரிம்மா. கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்கம்மா. இந்த சிங்கப்பூர் அண்ட் இந்தியன் கனெக்ஷன், ஐயா விமன் ஐயா ரொம்ப அருமையானது. என்ன நான் ஹாஃப் அன் ஹவர் தான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னு பேசுறதுல புரிஞ்சுது. இந்த கனெக்ஷனும் இந்தியாவின் சிங்கப்பூர் well over 3000 years old மேல இருக்கு. நான் மானுடவியல்ல ஆய்வு செய்யற மனுஷி. சிறுதெய்வ வழிபாடு, அடுத்தது ரிச்சுவல்ஸ் சடங்குகள். அந்த விதத்துல ஆய்வு செய்யும் போது பல வருடங்களுக்கு முதல் கிழக்கிழங்கு இருக்கிற மாதிரி கேலிங் பீப்புள் இந்த சவுத் ஏசியன் தென்கிழக்கு ஆசிய பிரதேச தீவுகளில் இருக்கிறதாக சொல்லப்பட்டது. அதை ஆராய்ச்சி செய்து கொண்டு போனால் கலிங்க பிரதேசத்தை அசோக மன்னன் ஆட்கொண்டு போது 150,000 வெளியில் அனுப்பினாரு. சிவ வழிபாடு செய்யற கலிங்க பிரதேசத்துல அவர் கல்வெட்டுல கலிங்க பிரதேச மன்னர் தமிழ் என்று எழுதியிருக்கிறது இருக்கு. ஆனா அந்த காலத்துல தமிழ் இருக்கே இல்லை. இன்னைக்கு இருக்கிற தெலுங்கானா, இந்த வடக்கு ஒடிசா தெற்குத்தான் அன்றைய கால கலிங்க பிரதேசம். ஆனா கிழக்கிழக்கு வந்தவை இந்த ரிச்சுவல்ஸ், இந்த சடங்கு முறைகளும் இந்த கேலிங் பீப்புள் நீங்கள் ஆய்வு செய்தா தெரியும், எல்லாம் ஒன்னா இருக்கிறதாக ஆய்வு சொல்லுது. அப்ப இந்த சிறுதெய்வ வழிபாடு இன்னும் சிங்கப்பூர்ல இருக்கிறதாக தான் என்னுடைய கேள்வி. சரி, அந்த நீங்க சொன்ன அந்த கேலிங் என்பது, கலிங்கம் என்பது வரலாற்று தொழில பாக்குறோம். இங்க கில்லிங் என்றே அந்த சொல்ல பயன்படுத்திருக்காங்க தொடக்க காலத்துல. அது தமிழர்கள் போகும்போது நம்ம காலில் கொலுசு போட்டு போவோம்ல, அது கிளிங் கிளிங்னு சத்தம் போடுதா, அதனால தமிழர்களுக்கு அது மாதிரி ஒரு மரபு இங்க இருக்கு. ஆனா வந்து நம்மளுடைய கலிங்கம் தான் அந்த வேறு என்பது அவங்களுக்கு தெரியாம, சரிங்களா? இந்த ஒரு செய்தியும் எனக்கு, நானும் ஒரு 15 ஆண்டு தான் இந்த பகுதி, 20 ஆண்டு ஆயிடுச்சு வந்து, அதன் அடிப்படையில் நான் கேள்விப்பட்டது, அவங்க சொல்ல வச்சது நான் அந்த செய்தி சொல்றேன். அதோட சிறுதெய்வ வழிபாடு அதிகமாகவே இருக்கு. பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு இணையாக சிறுதெய்வ வழிபாடு இருக்கிறது. பெரியாச்சி வழிபாடெல்லாம் தமிழகத்துல இல்லாத வழிபாடு இங்க அதிகமாகவே இருக்கிறது. என்ன, இந்த பலியிடல் என்ற நிலை இங்க கம்மி. அதுதான் பலியிடுதல். ஆனா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே முறைப்படி இருக்கிறது, சரிங்களா? இப்ப அக்னி கூட சுமக்கிறது எல்லாமே இருக்கு, தீமிதி அத்தனையும் இருக்கு. ஆனால் என்ன, அந்த உயிர் பலி கொடுப்பது, நம்ம சேவல இருக்கிறது, இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மரபுகள் சிங்கப்பூர்ல இல்ல. சிறுதெய்வ வழிபாட்டுல இந்த பலி கொடுக்கிறது அந்த காலத்துல இருக்கே. 2500 years ago இந்த கலிங்க போர் முடிஞ்சது 2059 BC 259. என்னன்னா கலிங்க மக்கள் என்னென்ன கிழக்கிழக்கு இங்க வந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் என்னன்னா சிவ வழிபாடு. அவை கண்டிப்பா சிவன் கோயில் அந்த கல்லெழுத்துக்கள்ல இருக்கு. அப்ப என்னுடைய ஆய்வுல போனா ஃபிஜில இருக்கு கேலிங் பீப்புள் அண்ட் ரிச்சுவல்ஸ். ஃபிஜி இருக்கு, சிங்கப்பூர், மலேசியா, பாலி, எல்லா நாட்டிலயும் இருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி வணக்க முறை. ஆனால் அந்த காலகட்டத்தில் பலி கொடுக்கறது இல்லை. தானியம், நெருப்பு கொண்டு போறது, அதெல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் நாங்கள் மீளாய்வு செய்யணும். இது எங்களின் பாரம்பரியம். பர்டிகுலர் பெருதெய்வ வழிபாடு இல்லாம ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு ஊர் மக்களும், பிராந்திய மக்களும், நகர மக்களும் தங்களுக்கு பிடித்த கடவுளும் மூதாதையர்களை கடவுளா வணங்கியதுதான் அந்த சிறுதெய்வ வழிபாடின் ஆய்வு. சோ அந்த மாதிரி போன சிறுதெய்வ வழிபாடு இன்னும் இருந்தால் அது ஆய்வு செய்வதற்கு ஒரு மிக பிரம்மாண்டமான விடயமா இருக்கும். ஏனென்றால் இது 3000 years old.
3,000 years old practices. ஓகே, நன்றி 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 அம்மா. ஏன்னா இங்க ஆயுத்துறை வந்து அந்த அளவுக்கு பெருக்கெடுக்கல, ஒரு சிலர் மட்டும்தான் ஆயுத்துறையில ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா சிறுதை வழிபாடு இருக்கிறது, சமயத்துறையில நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியை சிங்கப்பூர்ல பார்க்க முடியுது. சமய ஈடுபாடு சிங்கப்பூர் தமிழர்களிடம் வேரூன்றி இருக்கிறது. அதோட புலம்பெயர்ந்து இன்று வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட ஆதரவு என்பது தெய்வத்தானே துணை, திக்கற்றவருக்கு தெய்வ துணை என்ற அடிப்படையில தான் அந்த சனி ஞாயிறுலாம் நம்ம பாத்தீங்கன்னா கோயிலுடைய கூட்டம் பெருக்கெடுத்து அலைமோதுகிறது. சிங்கப்பூர்ல மாதிரி தைப்பூச திருவிழா வேறு எங்கும் கொண்டாடப்படுவது இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக மலேசியா சிங்கப்பூர்ல தைப்பூச திருவிழா பெரிய அளவுல சிறப்பு. அதுபோல தீமிதி திருவிழா என்பது பெரிய உற்சவம், அது ஒரு பெரு நிகழ்வாக நடைபெறுகிறது. ஓகே, நன்றி நன்றி நன்றிமா உங்களுடைய தகவலுக்கு. அடுத்தது நன்றி ஐயா. வேறு ஏதேனும் கருத்துக்கள், கேள்விகள்? நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கின்றேன். நிறைவாக உலக தமிழ்ச் சங்கத்தின் இயக்குனர் முனைவர் ப. அன்புச்செழியன் ஐயா அவர்களை உரையாற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மதுரை உலக தமிழ்ச் சங்கமும் சென்னை அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர் ஆட்சியும் பண்பாட்டு பரவலும் என்ற இந்த இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கில் இணைந்திருக்கின்ற அரண் தமிழ் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களே, இணைப்பில் இணைந்திருக்கின்ற திரு நாகை சுகுமாரன் அவர்களே, லண்டனில் இருந்து இணைந்திருக்கின்ற திரு விசாகன், திரு சத்யமூர்த்தி, முனைவர் நித்யானந்தன் அவர்களே, சிங்கப்பூரில் இருந்து இணைந்திருக்கின்ற திருமதி சீதாலட்சுமி அவர்களே, மேலும் லண்டனில் இருந்து இணைந்திருக்கின்ற திரு பத்மநாப ஐயர் அவர்களே, தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியர் முனைவர் உதயசூரியன் அவர்களே, மதுரையில் இருந்து இணைந்திருக்கின்ற திரு இருளப்பன் மற்றும் திரு ஆறுமுகம் அவர்களே, மற்றும் நம்முடைய நிகழ்வில் இடையராது தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற தெருக்கூத்து கலைஞர்கள் சங்கர், முத்து, மதுசூதனன் உள்ளிட்ட கலைஞர் பெருமக்களே, தமிழ் ஆர்வலர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் உலக தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா திரு விமலன் அவர்கள் இன்றைக்கு சிங்கப்பூரில் தமிழர்கள் ஆட்சி இருக்கின்றனர். விமலன் அவர்கள் எங்களுக்கு புதியவர் அல்ல, ஏற்கனவே எங்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றியவர்கள் தான். எங்களுக்கு இந்த சிங்கப்பூரை பற்றி இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்கின்ற போது, சிங்கப்பூர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு நாடாக, முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு நாடாக, மற்றவர்கள் எல்லாம் வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இன்றைக்கு உலக அளவிலே விளங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அத்தகைய அந்த நாட்டினுடைய நிர்மாணத்திற்கு அடித்தளமாக அமைந்தவர்கள் தமிழர்கள் என்று எண்ணி பார்க்கின்ற போது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு உன்னதமான அரசாங்கத்தையோ ஒரு உன்னதமான நாட்டையோ உருவாக்கக்கூடிய பேராற்றல் மிக்கவர்கள் தமிழர்கள் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு சான்றாகத்தான் இன்றைக்கு இந்த சிங்கப்பூரினுடைய வளர்ச்சியானது அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடுதல் வேண்டும். அங்கிருந்த இதை உருவாக்கிய பிதாமகனாக இருக்கக்கூடிய லீ குவான் யூவாக இருந்தாலும் சரி, அல்லது திருவாரூரில் இருந்து வந்து அங்கு பணியாற்றிய திரு கோ சாரங்கபாணியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த நாட்டினுடைய அதிபராக பணியாற்றி எஸ் ஆர் நாதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஐயா குறிப்பிட்டதை போல திரு இலங்கையிலிருந்து வந்த ராஜரத்னமாக இருந்தாலும் சரி, இவர்கள் பல இடத்திலிருந்து வந்தாலும் கூட இந்த சிங்கப்பூரினுடைய நிர்மாணத்திற்கு காரணமாக அமைந்தவர்கள் என்று எண்ணுகின்ற போது,
இவர்கள் அனைவரும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர்களாகவே, மூத்த உறுப்பினர்களாகவே நாம் எண்ணக்கூடிய நிலையிலே இந்த சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு அவர்கள் அடிகூடி இருக்கிறார்கள், வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது பெருமையாக இருக்கிறது. அவர் ஐயா அவர்கள், திரு விமலன் அவர்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டார்கள், சிங்கப்பூரிலே இயற்கை வளம் இல்லை, ஆனால் மனித வளம் மட்டும் உண்டு என்று குறிப்பிட்டார்கள். இந்த மனித வளத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களிலே உலகளவில் இருக்கக்கூடிய நாடுகளிலே இன்றைக்கு இந்தியாவில் தான் குறிப்பிட்ட அந்த வாலிப பருவத்தில், இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மனித வளம் மிக அதிகமாக இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரமானது குறிப்பிடுகிறது. ஆக இந்த மனித வளம் என்பது மிக உயர்ந்த ஒரு இருக்கின்ற வளத்திலேயே மிகச்சிறந்த வளம் என்பதை அவர்களுடைய பேச்சின் வாயிலாக நமக்கு அதை புலப்படுத்தினார். புலம்பெயர்வு, குடியேற்றம் என்ற இரண்டு சொல்லாட்சிகளை இங்கு அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டினையும் சொல்லி இருக்கின்றார். எனக்கும் கூட சில நேரங்களிலே இந்த ஐயப்பாடு வருவது உண்டு. புலம்பெயர்வது என்பது அவர் குறிப்பிட்டதை போல வேடந்தாங்களுக்கு கூட பல வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் சூழலை கருதி இனப்பெருக்கத்திற்காகவும் இறை தேடுவதற்காகவும் வந்து செல்வது உண்டு. கடலிலே வாழக்கூடிய மீனினங்கள் கூட சில நேரங்களிலே இனப்பெருக்கத்திற்காக சில இடங்களுக்கு கூட்டம் கூட்டமாக சென்று அங்கு வாழ்ந்துவிட்டு வருவதாக கூட நாம் பார்க்கின்றோம். இது புலம்பெயர்தல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக சென்றுவிட்டு மீள தன்னுடைய இடத்திற்கு திரும்பி விடுவது என்பதைத்தான் புலப்படுத்துவதாக இருக்கின்றது. நம்முடைய சங்க இலக்கியத்திலே கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், வரைகடை வைத்து பொருள்வை பிரிதல் என்று அந்த துறையில் அமைந்த பாடல்கள், அதே போல் பாலைத்தனையில் அமைந்த பாடல்கள், அதே போன்று முல்லைத்தனையில் அமைந்த பாடல்கள், இதையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த பொருள்வையை பெரிதோ அல்லது தொல்காப்பியம் சொல்வது போல போதல் பகையை தூதிவை பிரிவை என்று பிரிவுக்கான இலக்கண வகுத்திருக்கக்கூடிய நிலையிலே அங்கிருந்து பிரிந்து செல்வது, இதுவும் வந்து புலம்பெயர்வுக்கான ஒரு அடிப்படை என்றோ அல்லது புலம்பெயர்வுதான் என்றோ சொன்னால் அது வேறு பொருள்படுவதாக இருக்காது என்பது என்னுடைய சிந்தனை. அந்த வகையிலே ஆற்றுப்படை நூல்களாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஆற்றுப்படைக்கு கூட இலக்கணம் வகுக்கக்கூடிய தொல்காப்பியர் என்ன சொல்கின்றார்? பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிகுறி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் என்று சொல்லித்தான் தொல்காப்பியம் ஆற்றுப்படைக்கு இலக்கணம் வகுக்கிறது. அப்படியானால் ஒருவன் இல்லாதவன் ஒரு பொருளினை தேடி இன்ன இடத்திலே பொருள் இருக்கின்றது, இன்னாரை சென்று நீ வழிபடுவாயானால் அல்லது இன்னாரிடம் சென்று உன்னுடைய வறுமையை சொல்வாயானால் உன்னுடைய வறுமை நீங்க வளமான வாழ்க்கையை நீ பெற முடியும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை ஆற்றுப்படையினுடைய இலக்கணமாக தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த புலம்பெயர்வுக்கான அங்கீகாரம் என்பது தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே நம்முடைய தமிழ் சமூகத்திலே இருந்திருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட நிலையில் அது போன்ற இந்த இலக்கியங்கள் எல்லாம் நம்மிடத்திலே வந்து புலம்பெயர்வு என்ற நிலையிலே மீண்டு திரும்பி வந்து விடுதல் என்ற நிலையிலே தான் இருந்தது. அப்படித்தான் இருக்கும் என்றும் நான் எண்ணுகின்றேன். அதுபோல இந்த குடிபெயர்வு என்று சொல்கின்ற போது, குடிபெயர்வு அல்லது குடியேற்றம் என்று பார்க்கின்ற போது சில நாடுகளிலே சிலர் புதிதாக அந்த மக்களை அந்த ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய நிலையிலே சில தீவுகளிலே காலனி ஆதிக்க காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கிருந்து கைதிகளாக கொண்டு வந்து அவர்களை குடியேற்றம் செய்து அந்த குடியேற்றமே அங்கு அவர்கள் அப்படியே நிலைத்து வாழக்கூடிய மக்களாக, அவருடைய அந்த குடிமக்களாக வாழக்கூடிய நிலையும் நாம் பார்க்கின்றோம். அப்படி வருகின்ற போது இந்த குடியேற்றம் என்பதுதான் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் மக்கள் இன்றைக்கு குடியேற்றமாகவும் இல்லை, அல்லது இந்த புலம்பெயர்வு என்பது குடியேற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக கூட அமைந்திருக்கிறது என்பதையும் கூட கருதி பார்க்கலாம். ஏனெனில் அவர்கள் குறிப்பிட்டதை போல தொடக்கத்திலே அவர்கள் வந்து வேலை சான்று என்ற அந்த அடிப்படையிலே, பணிச்சான்று அடிப்படையிலே செல்லக்கூடியவர்கள், அதற்கு பிறகு அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக இங்கு இருக்கக்கூடிய நிலைமை, அதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய குடிமக்களாக மாறக்கூடிய நிலைமை, இதையெல்லாம் படிப்படியாக பார்க்கின்ற போது இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக திகழ்வது எது என்று சொன்னால் இந்த புலம்பெயர்வு என்பதுதான். அப்ப அந்த புலம்பெயர்வுக்கான காரணங்கள் என்று பார்க்கின்ற போது பொதுவாக எல்லா புலம்பெயர்வுகளுக்கும் பொருளீட்டுவதற்கு ஒன்று, அதற்கு பிறகு படிப்பதற்காக செல்வது, பணி நிமித்தமாக செல்வது, இந்த மூன்று காரணங்களுக்காக தான் பெரும்பாலும் புலம்பெயர்வு நிகழ்கிறது. அல்லது ஒரு நாட்டின் மீது ஏற்படக்கூடிய படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், இது போன்ற காரணங்களுக்காக அவர்கள் புலம்பெயர்கின்ற போது அவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. அதுபோன்றுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களின் அடிப்படையிலே அவர்கள் பிற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கே குடியேற்றம் கண்டு இன்றைக்கு அந்த நாட்டினுடைய குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த புலம்பெயர்வு என்பது, இந்த புலம்பெயர்வு என்பது குடியேற்றத்திற்கான அடிப்படை. மிக அழகாக இது இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டினை அவர்கள் குறிப்பிட்டார்கள்.
குடிபெயர்வு காரணமாக இருப்பது திட்டமிட்டு செயல்படுவதுதான் புலம்பெயர்வுக்கு அடிப்படை என்பதையும் தெரிவித்தார்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பான ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோல சிங்கப்பூருக்கு பெயர் காரணத்தையும் குறிப்பிட்டார்கள். அம்மையார் கூட, பிரியாகிருஷ்ணன் அவர்கள் கூட அதற்கான விளக்கத்தினை கேட்டார்கள். அது ஒரு சரிவர எனக்கும் கூட அந்த ஒரு சிங்கம் போன்ற உருவத்தை பார்க்கின்ற போது இது என்ன தலை சிங்கமாக இருக்கின்றது. தமிழகத்தில் கூட ஒரு காலத்திலே நான் பார்த்தோம் அல்லவா, யாழி என்ற ஒரு விலங்கினுடைய உருவம் சிங்கத்தினுடைய முகம் கொண்டிருக்கும், உடல் மாட்டினுடைய பசுமாட்டினுடைய அல்லது காளையினுடைய உடலை கொண்டிருப்பதாக ஒரு வினோதமான ஒரு விலங்கு பார்ப்போமே. அது போல அங்கு சிங்கப்பூரிலும் கூட இந்த சிங்க முகத்தோடு ஒரு விலங்கினம் காட்சியளிக்கிறது என்பது கூட நான் பார்த்தது உண்டு, வியந்தது உண்டு. அதற்கான பொருள் இன்றைக்கு வரையிலே எந்த நிலையிலே கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது. அதுபோல அவர்கள் இந்த தமிழர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் என்று குறிப்பிட்டார்கள். அதாவது தானாக தமிழர்கள் தொடக்க காலத்திலே சிங்கப்பூரை நோக்கி இடம்பெயர்ந்தார்களா அல்லது கைதிகளாகவும் மற்றவர்களாகவும் வந்து கொண்டு வரப்பட்டார்களா? கொண்டு வரப்பட்டவர்கள் அந்த நாட்டினுடைய நிர்மாணத்திற்கு அவர்கள் கட்டட தொழிலாளர்களாகவும் மற்றும் இருக்கக்கூடிய வேலை தொழிலாளர்களாகவும் பயன்படுத்தப்பட்டார்கள். அதன் அடிப்படையில அவர்கள் அந்த நாட்டினை நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு பிறகு அங்கே அவர்கள் சிலர் அந்த கைதிகளுக்குள் தங்களுக்குள் அவர்கள் திருமணம் செய்து கொண்டது அல்லது அங்கு பணியாற்றக்கூடிய மற்ற இனத்தை சார்ந்தவர்களோடு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது. அதனால் புதிய குடியேற்றம் அங்கு உருவானது. அதனால் இந்த தமிழர்களுடைய எண்ணிக்கை வந்து பரவலானது என்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுக்கு குறிப்பாக 1824 பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் அந்த டச்சு உடன்படிக்கை, பிரிட்டிஷ் மற்றும் டச்சு உடன்படிக்கை காரணமாக 15,000 கைதிகள் தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து அங்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த குறிப்பினை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோல என்ன அதுல வந்து குறிப்பிடத்தக்க நிலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1825 1824 50,000 மேற்பட்ட கைதிகள் இங்கிருந்து செல்கிறார்கள். 1825 10 விழுக்காடு கைதிகள் மீள நம்ம தன்னுடைய பிறந்த இடத்திற்கு தாய்நாட்டிற்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். அப்படி வந்துவிட்ட போதிலும் கூட அங்கு இன்னும் இந்த அளவுக்கு ஒரு தமிழர்களுடைய பரவல் அதிகமாக இருந்ததற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்குள் திருமணம் செய்து கொண்டதும் அங்க இருக்கக்கூடிய அந்த மலாய் மற்றும் இருக்கக்கூடிய அந்த இனத்தவர்களோடு உறவு கொண்டதும் தான் காரணம் என்பதையும் அவர்கள் தெரிவித்தார்கள். அதுபோல் நகரத்தார் பற்றி நேற்று கூட நகரத்தார் பற்றிய செய்திகள், சிங்கப்பூர் மலேசியாவை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நகரத்தார்களை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த வரலாறே சொல்ல முடியாத என்ற நிலைமைக்கு உருவாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கம் தான் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் மலேசிய சுல்தான்களுக்கும் கடன் வழங்கிய ஒரு பெரும் செல்வந்தர்களாக நகரத்தார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் தன்னுடைய வரலாற்றை தன்னுடைய உரையின் வாயிலாக இங்கு தெரிவித்தார்கள். அது போல இலங்கை தமிழர்கள் வந்து பொதுவாக இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் அலுவலக பணிக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் நகரத்தார்கள் எல்லாம் இந்த கொடுக்கல் வாங்கல் பணியில் ஈடுபட்டதாகவும் நேற்று அம்மையார் குறிப்பிட்டதை போல தமிழர்கள் எல்லாம் பொதுவாக அந்த கூலிகளாகவும் மற்றவர்களாகவும் சென்ற நிலையும் தான் சிங்கப்பூரிலே இருந்தது. ஆனால் அப்படி இருந்த நிலையானது மாறி இன்றைக்கு தொழில்நுட்பத்திலே மேலோங்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பொறியாளர்களாகவும் கல்வியாளர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இன்றைக்கு தமிழர்கள் அங்கு வளர்ந்திருக்கிறார்கள், பரிணமித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். எப்படி தமிழர்களால் ஒரு பெரிய ஒரு நாட்டை, ஒரு மிகச்சிறந்த ஒரு நாட்டை, சுகாதாரமிக்க பொருளாதாரத்திலே மேலோங்கிய நாட்டை ஒரு நிர்மாணிக்க முடியுமோ அதுபோல தங்களை தாங்களே செதுக்கிக் கொண்டு எந்த அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை அங்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் தனி மனித வாழ்க்கையிலும் மெய்ப்பித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அதுபோல இந்த சிங்கப்பூரிலே வந்து புலம்பெயர்தலுக்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிலவியல் அமைப்பின்படி பார்க்கின்ற போது சிங்கப்பூர் இந்தியாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த அருகில் இருக்கக்கூடிய நாடு மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கு இடத்திலே அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல நல்ல ஒரு பண்பாடு அங்கு இருக்கிறது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் இருக்கிறது. திறமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் பார்க்கின்ற போதுதான் இது வந்து மிகவும் பாதுகாப்பான நம்முடைய தனி மனித முயற்சிக்கு, தனி மனித வெற்றிக்கு உறுதுணையான ஒரு நாடாக இந்த தென்கிழக்கு ஆசியாவிலே வந்து இந்த ஒரு சிங்கப்பூரினை எல்லோரும் விரும்பி செல்லக்கூடிய ஒரு நாடாக நாம் பார்க்கின்றோம். அதற்கான காரணங்களை எல்லாம் அவர் சொன்னார்கள். அதுபோல இந்த லீ குவான் யூ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர், அவர் எல்லோராலும் அந்த சிங்கப்பூர் குடிமக்களால் மட்டுமல்ல நாம் கூட இன்றைக்கு மதிக்கத்தக்க, நாம் கூட இன்றைக்கு வியந்து போற்றத்தக்க ஒரு மனிதராகத்தான் இருக்கின்றார். காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தமிழை ஆட்சி மொழியாக
தமிழகத்திற்கும் குறிப்பாக இந்தியாவிற்கு வெளியிலே வந்து மிக சிறப்பாக அதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் இருக்கின்றது. இன்றைக்கு வரக்கூடிய விளம்பரங்களிலே அனைத்து மொழிகளிலும், அதிலும் குறிப்பாக தமிழிலும் கூட விளம்பரங்கள், அரசு விளம்பரங்கள் வருவதாக குறிப்பிட்டார்கள். நாம் இது போன்ற நிலையெல்லாம் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய இங்கு தமிழகத்திலே முழுமையாக இன்னும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்னும் உரிய இலக்கினை அடைய முடியவில்லை என்பது இங்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இந்த லீ குவான் யூ இடத்திலே வந்து அப்பொழுது சிலர் விவாதித்ததாக குறிப்பிடுகிறார்கள். மக்கள் தொகையிலே மிகவும் குறைவான எண்ணிக்கை இருக்கக்கூடிய இந்தியர்களிலே குறிப்பாக இந்த தமிழர்களுடைய மொழியை ஏன் சிங்கப்பூரினுடைய ஆட்சி மொழியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சிலர் கருத்து சொன்ன போது சொன்னார்கள், இது வந்து அந்த சிங்கப்பூரினுடைய நிர்மாணத்திற்கு தமிழர்களுடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது. அந்த நன்றி உணர்வின் அடிப்படையிலே தான் தமிழை நான் சிங்கப்பூரினுடைய அங்கீகார மொழியாக, ஆட்சி மொழியாக அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். இந்த நன்றி அறிதல் என்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு உணர்வானது அவர்களிடத்தில் இருந்தது. உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமானது வழங்கப்பட்டது. அந்த தனி மனிதனுக்கு மட்டுமல்ல அந்த அங்கீகாரம், அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு மட்டுமல்ல அந்த அங்கீகாரம், அவன் சார்ந்திருக்கக்கூடிய அவனுடைய மொழி, அவனை வளர்த்திருக்கக்கூடிய அவனுடைய ஒருமைப்பாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடிய மொழிக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். ஒரு மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுமையானால் அது சமூகத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக பொருள். ஆகவே அந்த மொழிக்கான அங்கீகாரத்தை மிக சிறப்பாக வழங்கி இன்று வரையிலே போற்றப்படக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு சிங்கப்பூரிலே தமிழ் ஆட்சி மொழியாக உழைச்சு கொண்டிருப்பது என்பதை நினைக்கின்ற போது நாம் இந்த நன்றி, நம்முடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் ஏதோ பல நிலைகளிலும் சிங்கப்பூரிலே நமது தமிழனுக்கு கிடைத்திருக்கின்றது, இன்று வரையில் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, இனியும் கிடைக்கும் என்ற நிலைத்தான் சிங்கப்பூரிலே இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற போது மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. ஆகவே எப்படிப்பட்ட நிலையிலே அங்கு அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னார், அந்த விகிதாச்சார நிலையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பங்களிப்பு அது தனியாக இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி வீடுகளாக இருந்தாலும் கூட அது தமிழர்கள், இந்த சிங்கப்பூர் மக்களிடத்திலே தமிழர்கள் இத்தனை விழுக்காடு என்றால் அதிலே எத்தனை வீடுகள் இருக்கின்றதோ மொத்த வீடுகள், அதிலே தமிழர்களுக்காக இவ்வளவு வீடுகள் என்று ஒரு ஒதுக்கீடு, எந்த விதமான சிக்கலும் இல்லாது சமத்துவமாக வாழக்கூடிய நிலையிலே ஒரு பல்லின சமூகம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டிலே அனைத்து சமூகங்களிலும் வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வுகள் எந்த நிலையிலும் ஏற்படாத வகையில மிக சிறப்பானது ஒரு நிர்வாகத்தை அவர்கள் இட்டு செல்கிறார்கள். அதனால்தான் ஐயா லீ குவான் யூ சொன்ன அந்த வாசகங்கள் மிக உன்னதமான போற்றப்படத்தக்க வாசகங்கள். பலர் சிங்கப்பூருக்கு வாழ வந்தார்கள், தமிழர்கள் சிங்கப்பூரை வாழ்விக்க வந்தார்கள் என்று. வாழ்விக்க வந்த சிங்கப்பூரை வாழ்விக்க வந்த தமிழர்களை நன்றி கடனோடு பார்க்க வேண்டிய இந்த சிங்கப்பூர் அரசாங்கம் அன்றிலிருந்து இன்று வரையில அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால்தான் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அரசியலிலும் தன்னுடைய பங்களிப்பினை செலுத்தி இருக்கிறார்கள். அதுபோல கல்வி, பத்திரிகைகள், தொழிற்சங்கங்கள் என்ற அனைத்து நிலைகளிலும் அவர்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் அங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுதந்திரம் என்பது தனி மனிதனுடைய எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் பாதிக்காத வகையிலே அவனுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. வேற்று நாட்டு அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கு அரசியலில் கூட அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் ஒரு பெருந்தன்மையான ஒரு செயல்பாடாகவே நாம் அதை உற்று நோக்க வேண்டியிருக்கின்றது. எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தையும் நல்லதொரு பாதுகாப்பையும் நல்லதொரு மத நல்லிணக்கத்தையும் கடைபிடித்து வரக்கூடிய அந்த சிங்கப்பூரினுடைய வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் அலசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அலசலின் வாயிலாக உலக தமிழ் சங்கத்திற்கும் சிங்கப்பூர் மக்களுக்கும் இடையிலான, குறிப்பாக சிங்கப்பூரில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் இடையிலான பிணைப்பும் பந்தமும் மிக நெருக்கமாக கொண்டிருக்கின்றது. அதற்கு அரண் தமிழ் அறக்கட்டளையும் இந்த ஒரு நிகழ்வின் வாயிலாக தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றது என்பதை தெரிவித்து இங்கு இருக்கக்கூடிய இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றியினையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையானதொரு உரை, தொடர்ந்து எப்பொழுதும் சொல்லுகின்ற உரைதான். மிக திறனாய்வு செய்கின்ற வழக்கையில் மிக சிறப்பானதொரு உரை தந்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி கூற வருகின்றார் அரண் தமிழ் அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் சங்கமும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற இந்த அருமையான நிகழ்விலே தினம்தோறும் நம் செவிக்கும் மட்டுமல்ல உணர்வுக்கும் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளாக
தொடர்ந்து பல்வேறு செய்திகளை நமது சிறப்புரையாளர்கள் அளித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் ஐயா அவர்கள் நமக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வை நல்லபடியாக நடக்க எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்து நமக்காக ஒரு நிகழ்வை தொடர்ந்து அதை கவனித்து அதை முழுமையாக அதை ஏற்று இப்போ இந்த நிகழ்வு முடிந்தவுடனே விமலன் ஐயா அவர்கள் கூறிய அத்தனை செய்தியும் மிக அழகாக தொகுத்து தமிழோடு தொடர்புபடுத்தி மிக அருமையாக நமக்கு அந்த நிகழ்வை திறனாய்வு என்று அம்மா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். திறனாய்விற்கு மீறி ஒரு ஆய்வுரையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். அவ்வளவு அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். இது ஒரு நினைவூட்டல் மாதிரியாக நாம் முன்னே அவர்கள் சொன்னது ஏதோ ஒன்றாவது நாம் எங்காவது விட்டு சென்றிருந்தால் அதை நாங்கள் கட்டாயமாக நினைவூட்ட வேண்டும் என்பது போல தொடர்ந்து அந்த நிகழ்வினை முழுவதுமாக மிக ஒரு நல்ல ஒரு ஆய்வுரை ஆக அளித்துள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விமலன் ஐயா சொன்னது போல இந்த உரை நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். லட்சுமி அம்மா அவர்கள் உரையை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு செய்திகள் இருந்தது. அது போலவே ஐயா அவர்களுடைய நிகழ்விலும் பார்க்கும் பொழுது அதாவது அந்த பவர் பாயிண்ட் அந்த இதன் மூலமாக நாம் இன்னும் பார்க்கும் பொழுது நமக்கு அவர் சொல்வதற்குள் அதை நம்ம பார்ப்பதும் அதை சொல்வதை கேட்பதும் பொழுது நமக்கே ஒரு உணர்வு, அதுக்கடுத்து அந்த செய்தி அடுத்தடுத்த செய்தி நாம் விரைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எழும் அளவிற்கு மிகுந்த செய்திகளை, மிக விரிவான செய்திகளை அழகாக எடுத்து சுட்டிக்காட்டினார். ஐயா சொன்னது போல அவருக்கு அனுமதி முன்னாள் நாள் தான் கிடைத்தது. அதுவரை எங்களுக்கு ஒரு சங்கடம் இருந்தது. அனுமதி கிடைக்குமா, என்ன செய்வது என்று நாங்கள் மிக ஒரு திண்டாட்டத்துக்கு இருந்தோம். ஆனால் ஐயா அவர்கள் முதல் நாள் அனுமதி கிடைத்த உடனே என்னை அழைத்து, அம்மா அனுமதி கிடைத்து விட்டது, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று எனக்கு ஒரு நல்ல உரையை கொடுத்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் இன்றைய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழருடைய ஆட்சியும் பண்பாட்டு பரவலும் என்ற தலைப்பின் கீழே மிக அருமையான ஒரு உரையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை இது போன்று நாம் தனியாக ஒரு நூலை எடுத்து நாம் தேடி எடுத்து ஆய்வு செய்து அப்படி படித்தோமானால் கூட இவ்வளவு செய்திகள் கிடைக்காது. காரணம், நமக்கு கிடைக்கின்ற நூல்கள் காட்டிலும் அந்தந்த ஊர்களில் அவர்கள் வாழ்கின்ற ஊர்களில் கிடைக்கக்கூடிய தமிழ் நூல்கள் ஏராளம். அவற்றை அவர்கள் முழுவதுமாக ஆய்ந்து சொல்லக்கூடிய அந்த செய்திகள் வாயிலாக நாம் இன்னும் அந்த நூலை படிக்கவும் அந்த ஊரை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வரவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையிலே விசாகன் ஐயா அவர்கள் நூலை காண்பித்தே சொன்னார்கள், கட்டாயமாக அனைவரும் படிக்க வேண்டும் என்று. இந்த நூலை நான் இணையதளத்தில் பார்த்திருக்கின்றேன், படித்திருக்கின்றேன். அதே சமயம் எனக்கு இந்த நூலை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று இல்லாமல் இருந்தது. இங்க ஏனென்றால் இங்கு தமிழகத்தில் அந்த நூல் எங்கு கிடைக்கிறது என்று என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லை. இருப்பினும் அந்த நூல் குறித்து நான் பெற முயற்சிக்கிறேன். நன்றி ஐயா, உங்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற இந்த நிகழ்விலே தொடர்ந்து பல்வேறு பெரியவர்கள், மூத்த அறிஞர்கள், துறைசார் வல்லுநர்கள், பேராசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்தையும் எங்களுக்கு கூட தோன்றாத சில கேள்விகளையும் முன்வைத்து எங்களுக்கு உதவியாக இந்த நிகழ்வு நல்லபடியாக நடந்தேற உதவி கொண்டு பொறுமையாகவும் ஒத்துழைப்பு தந்தும் இந்த நிகழ்வை நல்ல முறையில் நடப்பதற்கு உதவி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உலக தமிழ் சங்கம் சார்பாகவும் அரண் தமிழ் அறக்கட்டளை சார்பாகவும் மிகப்பெரியதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு உண்மையிலேயே இந்த கொரோனா காலத்தில் நாம் என்ன விதமான சிரமங்கள் இருந்தாலும் அதிகப்படியான செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. உலகத்தமிழ் சங்கம் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுடன் இணைந்து நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றை அவர்கள் தெரிவித்துக் கொண்டும் இலக்கியங்களை தெரிவித்துக் கொண்டும் அந்த நாட்டுடைய சூழல்களை தெரிவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அதே வகையிலே அரண் தமிழ் சங்கம் பார்த்தீர்கள் என்றால் அரண் தமிழ் அறக்கட்டளையில் இதுவரை 160 நிகழ்வுகள் நாங்கள் நடத்திருக்கின்றோம். அதிலே மிக குறிப்பாக செம்மொழி இலக்கியங்களான 41 இலக்கியங்களை 41 நாட்கள் நாங்கள் அதை ஆவணப்படுத்தியிருக்கின்றோம். அதே வகையிலே தேவரடியார்கள் குறித்து நாங்கள் ஆவணம் செய்திருக்கின்றோம். அதே போல் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு வரலாறு, தொல்லியல் என பல்வேறு துறை சார்ந்து நிகழ்வுகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். அடுத்ததாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் நூல்களை குறித்து 61 நாட்கள் தொடர்ந்து நிகழ்வு நடத்த அடுத்ததாக எங்களது அறிவிப்பு வெளிவர இருக்கின்றது.
தொடர்ந்து நம்மை போன்ற தமிழ் அறிஞர்களாலும் தமிழ் ஆர்வலர்களாலும் இணைந்துதான் நாம் ஒரு நிகழ்வை முன்னெடுத்து செல்வது எளிதான ஒரு செயலாக இருக்கும், மற்றவர்களுக்கு தெரிவிப்பது எளிதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு எனக்கு அனுமதி அளித்த ஐயா அவர்களுக்கு, இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம். நல்லதொரு தலைப்பினை நாளை நாம் சந்திக்கும் வரை விடைகூறி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்கள் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் ஒரு யோசனை வந்தது. 160 நாளின் போது எங்களுடைய பயணத்திலும் இது 105வது நாள். நாங்க இப்போதான் எண்ணி பார்த்தேன். நாங்க அதை 100 நாள் கடந்து விட்டோம் என்பதை அறிந்து கொள்ளாமலே நாங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். 105 நாட்கள் நாங்களும் இந்த அறிஞர்களோடு பயணம் கொண்டிருக்கின்றோம். நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் உண்மையிலேயே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் பொதுவாக நம்ம ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறோம் என்றால் அனைவரும் வருவார்களா என்று தெரியாது. வந்தவர்களில் நம்ம ஒரு 100 பேருக்கோ அல்லது 200 பேருக்கோ அந்த மாதிரி குறைந்த மக்களுக்கு தான் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையிலே அமையும். ஆனால் இணையதளத்தில் பொறுத்த வரைக்கும் இணையதளத்தில் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வை பல்வேறு மக்கள் பல்வேறு காலங்களில் பார்த்து மகிழ்வதற்காக நாம் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்வு ஏற்படுகின்றது. அந்த மகிழ்வை உலக தமிழ் சங்கமும் சரி, தமிழ் அறக்கட்டளையும் சரி, அல்லது பல்வேறு சங்கங்கள் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றன. அந்த வகையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விடயமாக தான் தோன்றுகின்றது. அனைவருக்குமே இந்த வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு தீமையிலும் நன்மையை காண்பதே தமிழர்களின் சிறப்பு என்று நம்ம இதையும் ஒரு அணிகலனாக நம்ம எடுத்துக்கலாம். நாளை 3/10/2020 அன்று தொல்லியல் நோக்கில் தென்கிழக்காசிய நாடுகளுடன் தமிழக தொடர்புகள் என்ற தலைப்பில் மதுரையைச் சேர்ந்த தொல்லியல் அறிஞர் முனைவர் வேதாச்சலம் ஐயா அவர்கள் நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார். இந்திய நேரம் பிற்பகல் 4 மணிக்கு அனைவரும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.